Okay, good evening to you all. Can I audible to you all? நான் கதைக்கிறது மற்றது இந்த வீடியோ அது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஸ்க்ரீன் உங்களுக்கு கிளியரா விளங்குதா? Yes, miss. Yes. Yes, miss. Okay, thank you. So before start today class, welcome to the live session, day 13. Before start the class, what about your midterm examinations? எனக்கு பர்சனலாக நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஓகே மீன்ஸ் டன் நான் நான் வழிவான்னு சொல்லி போட்டிருந்ததுங்க. பட் எல்லாருமே போடல, ஒரு சில பேர் தான் போட்டிருந்தாங்க. ஸோ வாட் அபவுட் த எக்ஸாம்? எப்படி எக்ஸாம்? எக்ஸாம் ஓகே தான் மிஸ், ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே குட். அதர்ஸ்? சாரி. ஸோ எனக்கு வந்து நான் அதை சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. உங்களோட எக்ஸாமை பற்றின ஃபீட்பேக்ஸை வந்து எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க as soon as possible. உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நாளைக்கு நான் குரூப்ல போடுவேன் பப்ளிக்கா. நிறைய பேர் அட்டண்டன்ஸ் வந்து இல்லாதாக்கள் நிறைய பேர் நேற்று நான் எழுத விட இல்லை எக்ஸாம். ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸும் அவங்களோட கோஆர்டினேட்டர் நான் கேட்க சொல்லி இருந்தேன். ஸோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க ஓகேன்னு சொன்ன பட்சத்தில் அதுக்கு பிறகு தான் அதுக்கு நாங்கள் கன்சிடர் பண்ணோம். ஸோ எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமான ரிசல்ட்ஸ் வந்து நாளைக்கு நான் ஓப்பனாக வந்து குரூப்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். ஓகே, ஸோ கேன் வி ஸ்டார்ட் த கிளாஸ் ரைட் நவ்? Okay, miss. ஓகே மிஸ். So yes, welcome to live session day 13. இன்னைக்கு நான் 13 கிளாஸ்ல வந்து இருக்கிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து 12 கிளாஸஸ் முடிய 13 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லி உங்களுக்கான டென்சஸ் வந்து நான் தொடங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னைக்கு நாங்கள் படிக்க போறது ஒரு tense. We are going to study about one of the tense today. So today we are going to study about things like this. What's happening now? What's happening now ன்னு சொல்லிச்சோன்னா இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கு என்ற விஷயத்தை பற்றி நாங்க பார்க்க போறோம்னு சொல்லிச்சோன்னா அதை இந்தியன் கிளாஸ்ல வந்து நாங்க பார்க்க போறோம். அதை பற்றி தான் நாங்க பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்க்கல வெயிட் எஸ் அப்படி பார்க்க எஸ் பேசுறது கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே வெயிட் a minute. Okay, now is it okay? ஓகே மிஸ். Thank you. Okay, thank you. ஸோ எனக்கு நீங்க உங்களுக்கு நான் கதைக்கிறது உங்களுக்கு காட்டி எனக்கு நீங்க எக்ஸ்கியூஸ் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா நான் அதை ஒரு செக் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் வந்து ஒரு டென்ஸ் தான். அந்த டென்ஸ் எப்படி சொல்லி பார்த்தா வந்து வாட்ஸ் ஹேப்பனிங் நவ். இப்ப இந்த நிமிஷத்துல இப்ப வந்து நவ் 8:16. ஸோ திஸ் மீனிட் வாட்ஸ் கோயிங் ஆன், வாட்ஸ் ஹேப்பனிங் நவ். இந்த நேரத்துல நான் உங்களுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். ஐ எம் டீச்சிங், யூ ஆர் லிசனிங். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இல்லாட்டி நீங்க படிச்சு கொண்டிருக்கிறீங்க. யூ ஆர் ஸ்டடிங், ஐ எம் டீச்சிங், யூ ஆர் ஸ்டடிங் ஆர் யூ ஆர் லிசனிங். ஸோ அது வந்து என்னது, இப்ப இந்த சமயம், அதாவது வந்து 2 நிமிஷம் முதலும் இல்லை 2 நிமிஷம் பிறகும் இல்லை, இந்த சமயம் இந்த நிமிஷம் நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க என்ற அதை பற்றி படிக்கிறதா இந்தியன் கிளாஸ் அர்த்தம். வாட்ஸ் ஹேப்பனிங் நவ், வாட்ஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல மூவ் பண்ணுவோம் மாதிரி இருந்தா வாட் ஆர் யூ டூயிங் நவ், அதாவது வந்து நீங்க இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க பாப்போம். இதுல இருக்கிறாக்கள் அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. வாட் ஆர் யூ டூயிங் நவ்னு சொல்லி உங்களுக்கு கேட்கல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் தந்துட்டேன். உங்களுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க, வாட் ஆர் யூ டூயிங் நவ், என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க என்றதான் கேள்வி. வாட் ஆர் யூ டூயிங் நவ் சொல்லி சொன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? I am studying. Yes, you are studying. Very good. இன்னொரு ஆன்சர் வந்து கிடைச்சது. என்ன ஆன்சர்? Can you repeat again? I am listening. Sorry? I am listening. Oh, I am listening. Okay, yes, very good. So அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யறீங்களோ அதை
எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதை வந்து இன்னொரு ஆளுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு விஷயம் தான் இந்த வாட் ஆர் யூ டூயிங். அதை வந்து நாங்க அதாவது வந்து அதாவது வந்து இங்கிலீஷை பொறுத்தவரையில வந்து நாங்க ஒரு டென்ஸ் சொன்னாலும் தமிழை பொறுத்தவரையில நிகழ்காலம் அதாவது நடந்து கொண்டிருக்கிற தருணங்களை நான் கதைக்க போறேன்னு சொன்னா வாட் ஆர் யூ டூயிங், இப்ப நடந்து கொண்டிருக்கிற தருணங்களை நான் கதைக்க போறோம்னு சொன்னா தமிழ்ல நிகழ்காலம் என்று சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு நாங்க சொல்ல போறோம். ஸோ இன்னைக்கு நாங்க படிக்க போற பாடத்தின் டாபிக் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா இந்தியன் கிளாஸ்ல இருந்து நீங்க கவனமா கவனிச்சீங்களா இருந்தா செல்ஃபா அவங்களால இங்கிலீஷ் வந்து எழுத இயலும், அட் த சேம் டைம் பேசிக்கொள்ளவும் இயலும். ஸோ உங்களோட கையில தான் இருக்குது. நான் அவ்வளவுக்கு மேக்சிமம் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லி சொன்னா இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த சமயம் இந்த நிமிஷம் நடந்து கொண்டு இருக்கிற விஷயத்த நான் மற்றவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா we have to use this present continuous tense. So there are three parts of எந்த நோட்ஸ்ல வந்து நான் 3 விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன், 3 விஷயம் சொல்லி தருவேன்னு சொல்லி சொன்னேன். என்னென்ன விஷயம்? 3 விஷயமும் யாராவது, அதாவது நான் ஒரு விஷயம் படிக்க போறேன்னு சொல்லி சொன்னேன். எந்த டீச்சிங் ஸ்டைல்ல இருந்து ஒரு விஷயத்த 3ஆ பிரிச்சு படிப்பேன். எப்படி ஒன்று சொல்லுங்க பாப்போம். நான் நெடுகளும் படிப்பிக்கைகளை வந்து லைக் ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட் சொல்லி படிப்பிக்கலாம். என்னன்னு future tense, past tense. ஓகே, அது வந்து டென்ஸ். ஓகே, வெரி குட். அது வந்து நான் டென்ஸ். ஓகே, நான் படிக்கிறது என்ன படிப்பிக்கிற ஸ்டைல்ல, அதாவது டே 12லயும் நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன், டே 1லயும் அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். Positive negative Cousins. வெரி குட். இல்ல இல்ல, யார் சொன்னது பாசிட்டிவ்னு சொன்னது? யாரு? Your name please? May I know your name please? Vishwaras. Negative, Yes, very good. positive. Yes, very good. ஸோ நான் எந்த ஸ்டைலை பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொல்லித்தர விஷயம் வந்து ஒன்று பாசிட்டிவா சொல்லித்தருவேன், நெகட்டிவா சொல்லித்தருவேன். பிறகு இப்படி கொஷன் அந்த பாட்டுல மேக் பண்றேன்னு சொல்லி நான் சொல்லித்தருவேன். இந்த கிளாஸ்ல இருந்தாங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு பாவிக்க வேண்டிய டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லி சொன்னா நடந்து கொண்டிருக்கிறது, ப்ரெசன்ட் சொல்லி சொன்னா இந்த இந்த நேரம் தற்சமயம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து நாங்கள் 3ஆ பார்க்க போறோம். பாசிட்டிவ் அப்படி மேக் பண்றது வசனம், நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படி மேக் பண்றது, தென் ஹவு வி கேன் மேக் கொஷன் இன் தி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதை பாருங்க. ஃபர்ஸ்டா வந்து அஃப்ரமேட்டிவ்னு சொல்லுவோம். நான் பாசிட்டிவ்க்கு சேம் மீனிங் தான் அஃப்ரமேட்டிவ். ஸோ அஃப்ரமேட்டிவ்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவ்ல எப்படி நாங்கள் வசனம் மேக் பண்ண போறோம், நெகட்டிவ்ல எப்படி நாங்கள் வசனம் மேக் பண்ண போறோம், கொஸ்டின் எப்படி நாம மேக் பண்ண போறோம்ன்றதான் பார்க்க போறோம். அந்த வகையில ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன், எங்களோட ப்ரோனவுன்ஸ் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், அலெக்ஸ், பஸ். அலெக்ஸ் பஸ் வந்து உதாரணத்துக்கு போட்டுக்கணும், ஒரு பர்சன் நேம் அல்லாட்டி ஒரு திங் நேம். ஸோ சப்ஜெக்ட்ல வரப்போறது அந்த ப்ரோனவுன் தான் வரப்போகுது. ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், அலெக்ஸ், பஸ். ஸோ ஐக்கு வந்து எங்களோட ஹெல்பிங் ஒர்க் வந்து விரும்பியோ விரும்பாமலோ ஆம் தான் வரும். என்னன்னு சொல்லி சொன்னா அது ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தந்தது தான் டே 10 கிளாஸ்ல. ஸோ அது உங்களுக்கு விளங்கலன்னு சொல்லி சொன்னா டே 10 ரெக்கார்டிங் பார்த்துட்டீங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு மச் கிளியரா இருக்கும் அந்த பார்ட். ஸோ ஐக்கு வந்து நாங்க ஆம் போட போறோம். யூ, வி, தே, யூ, வி, தே, ஏன் இவ்வளவு வந்து ப்ளூரல். ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஆ ஃபார் தட். ஸோ அந்த 3 விஷயத்துக்கு யூ, வி, தேக்கு வந்து நாங்க ஆ போட போறோம். AREARE. ஸோ ஐக்கு ஆம் போட போறோம், யூ, வி, தேக்கு ஆ போட போறோம், ஹி, ஷி, இட்டுக்கு வந்து இஸ் போட போறோம். அதாவது வந்து ஒரு பர்சன் நேம் சிங்குலரா இருக்கிற பட்சத்துல we have to put is as the helping word. So he, she, it ஒரு உதாரணத்துக்கு அலெக்ஸ் என்ற பெயர், பஸ் ஒரு noun. So then we have to put is for that. So அவளத்துக்கு வந்து நாங்க is போட போறோம். இப்ப am அங்க போடுறது, அங்க போடுறது, is அங்க போடுறதுன்னு உங்களுக்கு கிளியர் இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன டே 10 வீடியோ எடுத்து பாருங்க, ரிஃபர் பண்ணுங்க. அது அது நீங்க பாத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இது ஒரு சின்ன விஷயம், ரைட்? இது ஒரு சின்ன விஷயம். ஸோ ஐக்கு ஆம் வரப்போது, யூவி தேக்கு வந்து ஆ இருக்க போது, ஹி, ஷி, இட், ஃபார் அன் எக்ஸாம்பிள் அலெக்ஸ், பஸ்.
இஸ் இருக்க போகுது. ஸோ am is are மூணும் வரப்போகுது. ஆல்சோ present continuous tense வந்து வெரி 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 ஈஸி டென்ஸ் இன் இங்கிலீஷ். ஈஸி டென்ஸ்ன்னு சொல்லி சொன்னா சில சென்ஸ் இருக்குது வந்து அதை வந்து நாங்க ஃபியூச்சர் டென்ஸுக்கு மாத்தியோ இல்லாட்டி சில வேர்ப்ஸ் இருக்குது ஃபியூச்சர் டென்ஸுக்கு மாத்தவோ இல்லாட்டி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மாத்தோ ஒவ்வொரு டென்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளவு டென்ஸுக்கு மாத்திக்கல வேர்ப் வந்து மாறும். ஆனா எங்களோட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரையில நீங்க ஆல்ரெடி எனக்கு சொன்ன மாதிரி நீங்க ஆல்ரெடி எனக்கு சொல்லி இருந்த நீங்க என்னது யூ ஆர் லிசனிங், நீங்க என்ன செய்றீங்க நான் கேட்கல வந்து நீங்க லிசனிங் என்ன சொன்னீங்க. ஆரம்பத்துல நான் உங்களுக்கு சொன்னா ஐ ஆம் டீச்சிங், யூ ஆர் லிசனிங். ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம் தான் இங்க மெயின் வேர்ப்பா வரப்போகுது. அதாவது வேர்ப் ஒன்று இருந்தா அது என்ன ஐஎன்ஜி ஃபார்ம். டீச் என்றது ஒரு வேர்ப், டீச்சிங் என்றது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். லிசன் என்றது வந்து மெயின் வேர்ப்பா இருக்க போது லிசனிங் 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 ஐஎன்ஜி வருது. இங்க பாருங்க sing singing. So as a sentence we can make like this: I am singing songs now. நான் இப்போது பாடிக்கொண்டிருக்கிறேன். அந்த தமிழ் வந்து எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா நான் இப்போது பாடிக்கொண்டிருக்கிறேன். ஸோ ஐக்கு ஆம் வரப்போகுது, யூவிதேக்கு ஆ வரப்போகுது, ஹீ ஷி இட் அலெக்ஸ் பஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதை நான் எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து இஸ் வரப்போகுது. பக்கத்துல வந்து வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரப்போகுது. சிங் சிங்கிங், டீச் டீச்சிங், லிசன் லிசனிங். ஸோ லைக் திஸ் வரப்போகுது. எந்தெந்த சென்டென்ஸுக்கு வந்து எந்தெந்த சில வேர்ப்ஸுக்கு வந்து ஸ்பெல்லிங் மாறுபட போகுது. அது என்னென்ன வேர்ப்ஸ்ன்னு சொல்லி நாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு முதலில் நாங்க நெகட்டிவ் பார்ப்போம். பாசிட்டிவ் நான் சொல்லி தந்த நான் வந்து என்னது am is are சொல்லி சொன்னா நெகட்டிவ் வந்து எஸ் அட் பண்ண போறோம், என்னத்தை நாட் அட் பண்ண போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஐ ஆம் சிங்கிங் சாங்னு சொல்ல வந்து சொல்லி சொன்னா ஐ ஆம் நாட் சிங்கிங் சாங் வரப்போகுது. முன்னுக்கு ஒரு நாட் சேர போகுது. பாருங்க சப்ஜெக்ட்ல வந்து ஐ யூ வி தே ஹி ஷி இட் அலெக்ஸ் பஸ் போட்டுக்கிறேன். ஐக்கு ஆம் நாட், ஐ ஆம் நாட், ஐ ஆம் நாட்னு சொல்லுவோம். யூவி தேக்கு வந்து ஆண்ட், ஆ நாட் நாங்க சுருக்கி சொல்லிக்கல ஆண்ட். மியூட் பண்ணிட்டு நீங்க ஒருக்கா சொல்லி பாருங்க ஆண்ட். யூவி தேக்கு வந்து ஆண்ட். ஹி ஷி இட் அலெக்ஸ் பஸ்ஸுக்கு இஸ் இன்ட், இஸ் நாட் நாங்க சுருக்கி சொல்லிக்கல isn't 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 he isn't he isn't studying now. அவன் படித்துக் கொண்டு இருக்கவில்லை. நிகழ்காலத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நிறைய கேள்வி வரும். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் பார் சொல்லி கேட்டா நீங்க இங்கிலீஷ்ல பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லி சொன்னா he isn't sleeping, அவன் தூங்கல்ல, அவன் தூங்கிக் கொண்டு இருக்கல. அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி he is not sleeping, he is studying. ஸோ இதை வச்சுக்கொண்டு இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் வச்சுக்கொண்டு ரெண்டு வசனம் வந்து உங்களோட செல்ஃபா வந்து நீங்க என்ன செய்யலாம் மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ மெயின் வேர்ப்ல வந்து வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மா தான் பெறப்போகுது. I am not studying, I am not teaching, you are not listening, we are not studying, they are not working. So அங்க வந்து என்னது வரப்போகுது ஐஎன்ஜி ஃபார்ம் வரப்போகுது. பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் இதுல ஒரே ஸ்லைட்ஸ்ல காட்டுறதுக்கான முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா பாசிட்டிவ் வந்து எப்படி வருது எடுத்து அப்படியே ஹெல்பிங் வெர்ப் நெகட்டிவ்ல எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டோம்னா ஐ am is ஆவோட not சேர போகுது. அதை நாங்க சுருக்கி சொல்லிக்கல and isn't, am not. So is it clear? இந்த ஸ்லைட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா? Yes, miss. Okay. So other one, the final one is questions. How to make the question in the present continuous tense and solution. Same like that. ஸோ நாங்கள் அங்கே ஸ்லைட்ஸுக்கு போவேன்னா நான் உங்களுக்கு பேசிக்காக என்ன திங்ஸ் சொல்லி தந்தேன். நான் கொஷன் ஒரு 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 சென்டென்ஸ் ஆஃப் கொஷன் ஆக்குறேன்னு சொல்லிச்சுன்னா முன்னுக்கு என்னத்தை போடுறோம் சொல்லி தந்தேன். எனிவான் ஒரு விஷயத்த வந்து நாங்கள் கொஷன் ஆக்க போறோம். வெரி குட். பி வேர்ப்பை வந்து முன்னுக்கு போட போறோம். அதுதான் இங்கே விஷயம். இந்த ஹெல்பிங் வேர்ப் am is and வருதுன்னு சொல்லிச்சோன்னா அந்த am is ஆவை வந்து நாங்க முன்னுக்கு போட போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மிச்சம் அப்படியே வரப்போகுது. I am studying என்று இருக்கிற பாசிட்டிவ் I am not studying கொஷன் ஆகுறேன்னு சொல்லிச்சோன்னா அந்த ஆமத்துக்கு முன்னுக்கு போட போறோம். Am I studying? Are you listening? Are we cooking? Are they teaching? So like that. So ஐக்கு வந்து am வரப்போகுது, யூவிதேக்கு வந்து ஆ வரப்போகுது, he she itக்கு வந்து இஸ் வரப்போகுது. மெயின் வெர்ப் வந்து எங்கேயுமே பாசிட்டிவ்லயும் ஐஎன்ஜி தான் வரப்போகுது, நெகட்டிவ்லயும் ஐஎன்ஜி தான் வரப்போகுது. அட் த சேம் டைம்ஸ் இந்த கொஷன்லயும் வந்து
we want to use the ing form. So am I singing songs now? So singing ன்னு சொல்லி சொன்னாலே இப்போ நான் பாடிக்கொண்டு இருக்கிறேனா, am I singing songs now ன்னு சொல்லி சொன்னா நான் இப்போ பாடிக்கொண்டு இருக்கிறேனா. So நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், am I teaching now? Am I teaching now? Yes. Yes, very good. So I Yes. am வரப்போகுது, you we theyக்கு வந்து ஆ வரப்போகுது, he she itக்கு வந்து is வரப்போகுது. கொஷன் ஃபார்ம்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், முடிய உங்களுக்கு ஒரு கொஷன் மார்க் ஒன்று போடுவோம், ஹெல்பிங் பப்போ ஒன்று போடுவோம். ஸோ இவ்வளோன்னா கொஷன்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி சில வேர்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெல்லிங் மாறுபடும்னு சொல்லி சொன்னேன். அநேகமான ஐஎன்ஜி ஃபார்ம்ஸுக்கு வந்து ஜஸ்ட் ஐஎன்ஜி மட்டும் சேருது. அப்படியான வேர்ட்ஸ் தான் இது பாருங்க. By directly adding ing to the verbs. நான் இங்க தர்ற வேர்ட்ஸே நீங்க படிச்சுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா சரி, இதை விட எக்ஸ்ட்ரா தேவையில்லை. பட் கூகுள்கிட்ட கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா எக்கச்சக்கமான வேர்ப்ஸ் இருக்குது. வேர்ப்ஸுக்கு நாங்க அன்கவுண்டபிள் வேர்ப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வேர்ப்ஸை வந்து நாங்க இதுதானு சொல்லி லிமிட் வச்சு படிக்காம இதை விட நீங்க மேலதிகமா படிக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா நல்ல விஷயம். ஐ அப்ரிசியேட் இட். பட் உங்களோட சிலபஸை பொறுத்தவரையில இவ்வளவும் காணும், நான் உங்களுக்கு தந்த இவ்வளவும் காணும் for your examinations. So by directly adding ing, ஒரு மாற்றமும் செய்யாம டிரெக்டாவே ing ஃபார்மை நாங்க ஆட் பண்ணுவோமா இருந்தா அப்படியான வேர்ட்ஸ் தான் இது. ஸ்பீக், ஸ்பீக்கிங். பாருங்க, ஒரு மாற்றமும் இல்லை, ing ஃபார்மை தான் சேர்க்கிறோம். அந்த SPEAKல எந்த ஒரு மாற்றமும் செய்யல. கோ, கோயிங். கோன்னு சொல்லி சொன்னா போறது, கோயிங்னு சொல்லி சொன்னா போய்கொண்டு இருக்கிறது. Teach, teaching. Wash, washing. Learn, learning. Eat, eating. Drink, drinking. Sleep, sleeping. இப்ப இது வந்து இந்த கேட்டகரி என்னத்தை சொல்லுது? By directly adding ing to the verb. ஒரு verb வந்து நாங்க ing ஃபார்மா ஆட் பண்ணுவோமா இருப்போம்னு சொல்லி சொன்னா இது வந்து டிரெக்டா ஆட் பண்ற verb. ரெண்டாவது பாருங்க, by adding ing to the verb ending. அதாவது ஈல முடியுமா, verbs ending with e. By adding ing to the verbs ending with e, அதாவது எங்களோட வினை சொற்கள் verbs வந்து ஈல முடியுமா இருந்தா அந்த ஈய கட் பண்ணிட்டு அந்த இடத்துல ing போடட்டுமா. இது வந்து ரெண்டாவது கேட்டகரி. ஸோ இப்ப உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும், எந்த ஒரு வேர்ப்பும் ஈல முடியுமா இருந்தா நாங்க அந்த ஈய கட் பண்ணிட்டு அங்க பயப்படாம ing ஃபார்ம் போடலாம். அதை நீங்க பிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ கம், கம்மிங். ரைட், ரைட்டிங். ட்ரைவ், ட்ரைவிங். ரைட், ரைடிங். Smile, smiling. Wipe, wiping. Type, typing. Dive, diving. Dive ன்னு சொல்லி சொன்னா மூழ்கிறது. ஸோ முதலாவது கேட்டகரி நார்மலாவே ing ஃபார்ம் ஆட் பண்றது. ரெண்டாவது கேட்டகரி ஈய கட் பண்ணிட்டு அங்க ing ஃபார்ம் ஆட் பண்றது. The third part is why. By adding ing to the verbs ending with y. y-ல ஒரு verb முடியுமா இருந்தா நாங்க y-யோட சேர்த்து ing ஃபார்மா நாங்க போடுவோம். By adding ing to the verbs ending with y. முதலாவது வந்து நார்மலாவே ing ஃபார்ம் வந்து சேர்க்கிறது. ரெண்டாவது வந்து ஈய கட் பண்ணி ing ஃபார்ம் சேர்க்கிறது. மூணாவது y-ல முடியுமா இருந்தா ing ஃபார்ம், அதாவது verbs வந்து y-ல முடியுமா இருந்தா அதுக்கும் நாங்க பயப்படாம என்ன செய்யலாம், ing ஃபார்ம் டிரெக்டா போடலாம். அதைத்தான் சொல்லியிருக்கு. cry, crying. fly, flying. பறக்கிறத flyingன்னு சொல்லுது. study, studying. lay, laying. supply, supplying. apply, applying. play, playing. try, trying. ஸோ முதலாவது கேட்டகரி என்னது, டிரெக்டா வந்து நாங்க ing ஃபார்ம் ஆட் பண்றது. ரெண்டாவது கேட்டகரி என்னது, ஒரு வேர்ப் வந்து ஈல முடியுமா இருந்தா ஈய கட் பண்ணிட்டு ing ஃபார்ம் நாங்க சேர்க்கிறோம். மூணாவது கேட்டகரி என்னன்னு சொல்லி சொன்னா y-ய கட் பண்ணிட்டு ing சேர்க்கிறது. நாலாவது பாருங்க, நாலாவது இப்பதான் பார்க்க போறோம். ing to the verbs with short vowels. vowelsல முடியுமா இருந்தா அங்க நாங்க என்ன செய்யணும், சின்ன ஷார்ட் வவல்ஸ்ல முடியுமா இருந்தா அங்க வந்து நாங்க என்ன செய்யணும், ரெண்டு டபுள் டி போட்டு அது அந்த லெட்டர் மாதிரி டபுளா போட்டு ஒரு லெட்டர் ing போடணும். By adding ing to the verbs with short vowels. cut, cutting. put, putting.
கிட் கிட்டிங், அடிக்கிறது வந்து கிட்னு நான் சொல்லுவோம். ஸ்விம் ஸ்விம்மிங், ரன் ரன்னிங், கெட் கெட்டிங், செட் செட்டிங், ஸ்டெப் ஸ்டெப்பிங். ஸோ இதுல வந்து என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டோம்னா இந்த டி வந்து 2 தரம் வந்திருக்கு. கட்டிங் குட்டிங், கிட்டிங், ஸ்விம்மிங், ரன்னிங், கெட்டிங், சிட்டிங், செட்டிங், ஸ்டெப்பிங். ஸோ இது வந்து 4வது கேட்டகரி. முதலாவது கேட்டகரி என்னன்னு சொல்லி சொன்னா என்னது, டிரெக்ட் ஆட் பண்றது, ஈக்கு பதிலா ஐஎன்ஜி ஆட் பண்றது, வையோட முடியும்னு சொன்னா ஐஎன்ஜி ஆட் பண்றது. த ஃபோர்த் ஒன் இஸ் ஷார்ட் வவல்ஸ் வர்ற நேரம், அதாவது கட் புட் ஷார்ட் லைக் தட் வந்துன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நாங்க டபுளா வந்து என்ன செய்வோம், டி சேர்த்து ஐஎன்ஜி சேர்க்கிறது. பாருங்க இது வந்து மேலதிகமான எக்ஸாம்பிள்ஸ் ஐஎன்ஜி ஃபார்முக்கு, அதாவது present continuous tense. ஸோ எனக்கு இப்ப சொல்லுங்க, what is the meaning of present continuous tense? present continuous tense ன்னு சொல்லி சொன்னா என்னது? இப்ப நடந்து நிக்குது. ஓ, நடந்து இப்ப கொண்டு இருக்கிற நடக்கிறது. விஷயம். எஸ், நடந்து கொண்டு இருக்கிற விஷயம். இப்ப நடந்த விஷயம்னு சொல்லி சொன்னா அது past tense. 2 நிமிஷத்துக்கு முதல்ல ஒரு விஷயம் நடந்துட்டுன்னு சொல்லி சொன்னா அது past tense தான். ஸோ இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை நாங்க present continuous tense சொல்லுவோம். I am listening to you now. I am listening to you now. நான் நீங்க கதைக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தற்சமயம். We are flying to India tonight. We are flying to India tonight. So இன்றைக்கு இரவு வந்து நாங்க fly பண்ண போறோம். Naresh is performing in the cultural show. Performing. அவன் cultural showல perform பண்ணி கொண்டு இருக்கிறார். Students are waiting for their examinations nowadays. I'm not disturbing others. I'm not disturbing others. So blue color வந்து உங்களுக்கு positive வசனம், red color negative, the green color is question section. I'm not disturbing others. நான் ஒருத்தரையும் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்கல இப்பொழுது. She isn't preparing a surprise dinner for her boyfriend. She isn't preparing a surprise dinner for her boyfriend. அவள் வந்து பாய் ஃப்ரெண்டுக்காக சர்ப்ரைஸ் டின்னர் தயாரித்து கொண்டிருக்கவில்லை. You aren't working here. நீங்க இங்க வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. Charu is not studying well. Charu நல்லாக படித்து கொண்டிருக்கவில்லை. Are your kids studying well? Are your kids studying well? உங்களோட பிள்ளைகள் வடிவா படிக்கிறாங்களா? Is your mobile working properly? Is your mobile working properly? உங்களோட மொபைல் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணுதா? Are they feeling better after the vaccinations? அவங்க வந்து vaccination. What is the meaning of vaccination? Vaccination என்றா என்ன? நான் கதைக்கிறது உங்களுக்கு கேக்குதானே? Sorry? இன்ஜெக்ஷன் பண்றதானே? Yes. ஊசி ஏற்றதான் vaccination நாங்க சொல்றோம். So vacation என்றா? Vacation என்றா? VACTION. Vacation ன்னு சொல்லி சொன்னா Leave. leave. Yes. Holiday. Vacation. Yes, vacation ன்னு சொல்லி சொன்னா leave. விடுமுறையை vacation ன்னு சொல்லுவோம். Vaccination ன்னு சொல்லி சொன்னா அந்த ஊசி ஏற்றது வந்து vaccination ன்னு சொல்லுவோம். கொரோனா vaccination ன்னு சொல்லி சொன்னா கொரோனா ஊசி போட்டதை குறிக்கும். Are they feeling better after the vacation? அவங்க ஃபீல் பண்றாங்களா? வேக்சின் பண்ணதுக்கு பிறகு பெட்டரா ஃபீல் பண்றாங்களா? Am I troubling you? டிஸ்டர்ப் மாதிரி தான், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னா am I troubling you? TROUBLING. இப்போ நியூ வேர்ட்ஸ்ல எழுதிக்கொள்ளுங்க. வெக்காபுலரியில am I studying? am I troubling you? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னா. ஸோ ஓகே, இப்போ நாங்க பார்த்துட்டோம் present continuous tense சொல்லி சொன்னா என்னன்னு பார்த்துட்டோம். முதலாவது விஷயம் present continuous tense la positive. How can we make the positive sentence? How can we make the negative sentence? Then after finally we studied how can we make the questions in the present continuous tense. அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம்னா எங்கெங்க when we put ing form properly ன்னு சொல்லி பார்க்கல 4 வகை பார்த்தோம். டிரெக்டாவே வந்து நாங்க ing form சேர்க்கிறது. செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம்னாங்க, நீங்களும் கதைங்க, நீங்களும் சமரி நான் செய்து கொண்டு போறேன் கிளாஸ்ல. அதாவது இந்தியன் கிளாஸ்ல இருந்து வித்தியாசமா இருக்க போது ஒரு விஷயத்தை நான் திருப்பி சொல்ல போறேன். ஸோ கிளாஸ்ல இருக்கிற ஆக்களுக்கு வந்து கிளாஸ்ல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா மச் கன்சிடரேஷனோட இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுவே நீங்க திருப்பி படிக்க வேண்டும்னு சொல்றது எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே, பட் கிளாஸ்ல இருக்கிறதே ஸோ ரெண்டாவது என்ன சொல்லித்தரேன்னா ஐஎன்ஜி ஃபார்ம்ல
ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா ஐஎன்ஜி ஆட் பண்றது. ரெண்டாவது இ இருக்கே, வெரி குட். இ இருக்கேட்ல நான் சம்மரி பண்ணிக்கிறேன், நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க. ஓகே, ஸோ இ இருக்கிற நேரம் இயை கட் பண்ணிட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்ப்போம். வாட் இஸ் த தேர்ட் ஒன்? வையோட ஐஎன்ஜி சேர்றது. வையோட ஐஎன்ஜி நேரடியா சேரும். வெரி குட். த லாஸ்ட் ஒன் வெவல்ஸ். ஸ்மால் வெவல்ஸுக்கு வரைக்கும் வந்து டபுள் லெட்டர் வந்து add பண்ணப்படும். வெரி குட், வெரி குட். ஸோ 4 விஷயம் பார்த்தனாங்க. அதுக்கு பிறகு நாங்க உதாரணம் பார்த்தனாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டினுக்கு உதாரணம் பார்த்தனாங்க. இப்ப நாங்க பார்க்க போறது we are going to study about the uses of present continuous tense. இப்ப நாங்க படிக்க போற விஷயம் present continuous tense இந்த uses. எங்க present continuous tense நாங்க யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்கால பாருங்க, ஒரு purple color boxல கொஞ்சம் சொல் தந்திருக்கிறேன். Now, right now, at the moment, at this time. Now ன்னு சொல்லி சொன்னாலும் இப்பதான், ரைட் நவ் ன்னு சொல்லிக்கலாம் இப்பதான், at the moment ன்னு சொல்லிக்கலாம் இந்த நிமிஷம் தான், at this time ன்னு சொல்லிக்கலாம் இந்த டைம் தான். ஸோ இந்த 4 விஷயம் வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம் present continuous tenseக்கு. ஸோ ஒரு வசனத்தை நீங்க எழுத போறீங்க, நான் சொல்லி தந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் எழுத போறீங்க. எழுதிட்டு வந்து அங்கால சேர்க்கிற வசனத்தை வந்து நீங்க எப்படி சேர்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது present continuous tense தான் என்ற ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து போயிடும் அந்த கேட்டகரிக்கு. பாருங்க, ஃபார் an example, I am watching a movie now. அந்த நவுக்கு பதிலா இந்த 4 வசனத்தையுமே நீங்க மாத்தி போட்டு கதைக்கலாம். I am watching a movie now. I am watching a movie right now. I am watching a movie at the moment. I am watching a movie at this time. எதுவும் நீங்க அதுல போட்டுக்கொள்ளலாம், right? So I am watching a movie now. He is doing his homework right now. He is doing his homework right now. அவன் அவனது வீட்டு பாடங்களை செய்து கொண்டு இருக்கிறான். So is doing, அது வந்து present continuous குள்ள வருது. அதை வச்சு பிடிக்கலாம் present continuous tense. இல்லையான்னு சொல்லி சொன்னா right now, இப்ப நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா அது present continuous tense தான். They are playing in the ground. Madan and Rohini are going to the party. Going to a party now. மதனும் ரோஹிணியும் வந்து பார்ட்டிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். I am talking with my pen pal at the moment. Pen pal means pen friends. Pen friends ன்னு சொல்லி சொன்னா நார்மலா முகம் தெரியாம அவங்க லெட்டர்லயே கழிச்சு கொண்டிருக்கிறவங்க தான் நாங்க pen friends சொல்லுவோம். ஸோ அந்த பென் ஃப்ரெண்ட்ஸை நாங்க ஷார்ட்டா சொல்லிக்கல பென் பால்னு சொல்லுவோம், ரைட்? I am talking with my pen pal at the moment. இப்ப நான் கழிச்சு கொண்டிருக்கிறேன் என்ற பென் ஃப்ரெண்டோட. Many people are suffering from dengue at this time. At this time ன்னு சொல்லிட்டேன். இந்த கால பகுதியில, இந்த காலகட்டத்துல, இந்த நேரத்துல நிறைய பேர் வந்து டெங்கால சஃபர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்ப நடக்கிற விஷயத்த நாங்க சொல்ல போறோம். To show something is happening now. First one. So uses of present continuous tense முதலாவது பாடமாகி கொண்டே போவோம். முதலாவது என்னது? To show something is happening now. ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிற விஷயத்த நாங்க மெட்டாக்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா we have to put present continuous there as a sentence or as a speaking, right? இது வந்து ஸ்பீக்கிங் உதவும், at the same time written-க்கும் உதவும். Second one, to show long action in progress now temporary. அதாவது வந்து இது வந்து 2வது விஷயம். இதை வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இது வந்து 2வது விஷயம். நிறைய பேர் இதுல பிளவர்றவே. அதாவது வந்து ஒரு விஷயத்துக்காண்டி நான் இந்த நாட்கள்ல வேலை செய்யறேன். ஒரு விஷயத்துக்கு I am studying to become a teacher these days. So அந்த டீச்சருக்கானே தான் நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா டீச்சர் ஆகல நான். இந்த கால பகுதியில பாருங்க, கீழே these days என்று வருது. These days முதலாவது வந்து பாருங்க, now, right now, at the moment, at this time என்று சொன்ன உடனே நீங்க present continuous tense தான் என்று முடிவெடுத்துருக்கீங்க. பட் இது these days, இந்த நாட்களில். I am studying to become a teacher these days. நான் டீச்சராக போறேன், அதாவது டீச்சராகி கொண்டிருக்கிறதுக்கு படிச்சு கொண்டிருக்கிறேன் இந்த நாட்கள்ல. I am studying to become a teacher these days. She is reading the novel The Great Expectation these days. அதாவது ஒரு ஆள் வந்து நாவல் படிச்சு கொண்டிருக்கிறேன். நாவல்னு சொல்லி சொன்னா ஒரு நாள்ல படிக்கிற விஷயம் இல்லை, அது ஒரு புக் மாதிரி இருக்குது. ஸோ படிச்சு கொண்டிருக்கே வந்து அவளுக்கு வந்து ஒவ்வொரு பக்கத்தை எடுக்க ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன், கதை அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது எப்ப வரைக்கும் இருக்கும்? அந்த நாவலை படிச்சு முடிக்கும் வரைக்கும். ஆனா அந்த நாவல் என்னது? அவளை வாசிக்க வலிக்குதான்னு சொல்லி சொன்னா ரீடிங். அவ எப்ப வாய்ச்சி முடிக்கிறாவோ அப்பதான் அது முடியும். பட் இது என்னது மென்ஷன் பண்ணுது இந்த 2வது கேட்டகரி? டு ஷோ லாங்கர் ஆக்ஷன். அது ஒரு பெரிய ஆக்ஷனா இருக்க போகுது. அந்த ஆக்ஷனுக்காண்டி ப்ரோக்ரஸ் நடக்க போகுது இப்ப ஒரு டெம்பரரியா.
ஸோ அதுக்காக நாங்க இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். we are preparing for the exam these days. ஸோ நாங்களும் இதை சொல்லலாம். என்னது we are preparing for the exams these days. இந்த நாட்கள்ல வந்து நாங்க எக்ஸாமுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். Students are practicing to speak English these days. So after 13th class, நான் சொன்ன மாதிரியே என்னது இங்கிலீஷ் ஸ்பீச் பண்றதுக்கு வந்து என்னது தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். The opposition party is protesting against the decision of our government these days. எதிர்கட்சியாக்கள் வந்து ஒரு டிசிஷனுக்காண்டி என்ன செய்யணும், ப்ரொசஸ் பண்ணினோம் என்ற விஷயம் தான் அது. தீஸ் டேஸ் இது ரெண்டாவது கேட்டகரி. முதலாவது கேட்டகரி 4 விஷயம், ரெண்டாவது கேட்டகரி தீஸ் டேஸ். இந்த நாட்களில இதற்காக நாங்க ஒர்க் பண்றோம் சொல்றதுக்கு நாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ண போறோம். The third one, to express a planned action in near future. ஸோ எங்களோட வருங்காலத்தை நாங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம். ஸோ அது கட்டாயம் நடக்கும், ரைட்? இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த விஷயம் கட்டாயம் நடக்கும் என்று சொல்ற பட்சத்துல we can say as a present continuous tense to express a planned actions. ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன், பட் அது நடக்க போகுது இந்த ஃபியூச்சர். அது அது எதிர்காலத்துல நடக்க போகுது. ஆனா நாங்க வெல் பிளான் ஒன்று பண்ணிட்டோம் சொல்லிக்கலாம். அதுக்கு நாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணி நாங்க அதை கதைக்கலாம். I am meeting my client tonight. இன்னைக்கு இரவு எனக்கு மீட்டிங்க கிளையண்ட மீட் பண்ற ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது. I am meeting my client tonight. She's going home tomorrow. ஸோ அவள் நாளைக்கு போறதா பிளான் பண்ணிட்டால், பஸ்ல இருந்து எல்லாமே புக் பண்ணிட்டால், ரெண்டேக்குள்ள வந்து எல்லாமே ப்ரீ பிளான்ட். ஸோ அந்த நேரத்துல நாங்க சொல்லலாம் என்னது, she is going home tomorrow. நாளைக்கு அவள் வீட்டை போறாள். We are visiting our parents next week. Next week நாங்க parents பார்க்கிறதுக்கு தான் போறோம். They are completing the course next month. So நானும் உங்களுக்கு சொல்லலாம், you are completing this course next month. Next month லோட நீங்க என்ன செய்வீங்க, இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. Danu is flying to Canada in couple of days. What is the meaning of couple of days? Couple of days and சொல்லிச்சுன்னா என்னது? 1-2-3 நாட்கள். Yes, சில நாட்கள்ல. couple of day, few day ன்னு சொன்னாலும் சில நாட்கள், குறைந்தளவு நாட்கள். So a couple of day ன்னு சொல்லிச்சுன்னா குறைந்த நாட்கள்ல. Danu is flying to Canada in the couple of months. couple of days ன்னு சொல்லிச்சுன்னா என்ன 1-2 நாள்ல அவள் கனடா வெளிக்கிட்டுருவாள். ஸோ அதுவும் ஷுவரான விஷயம். பட் அவள் ஃபிளை பண்ண போறா. ஸோ Danu is flying to Canada in couple of days. So tonight, tomorrow, next week, next இதெல்லாம் வந்து அந்த அண்டர்லைன் பண்ணதை நீங்க பார்க்காம ஒரு பிளான்டான ஆக்ஷனை நீங்க நியர் ஃபியூச்சர்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிச்சோன்னா அதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி நீங்க சொல்லலாம்ன்றத இந்த விஷயம். ஓகே, the last one. Did you see my screen? Yes. Everyone can see my screen, right? Yes, madam. Okay, so இது வந்து லாஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லிச்சுன்னா repetition and irritation. What is the meaning of repetition? Repetition ன்னு சொல்லிச்சுன்னா என்னது பாப்போம், எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயத்தை திருப்பி 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 செய்யறது நாங்க ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். இரிட்டேஷன் அது நீங்க கேள்விப்பட்டு சொல்லாரு. What is the meaning of irritation? இரிட்டேஷன் என்ன? Disturbing. டிஸ்டர்ப் பண்றது. ஒரு விஷயத்த செய்யாதன்னு சொல்லிக்கல செஞ்சு கொண்டே இருக்கிறது வந்து ஒரு இரிட்டேஷன். அப்ப எப்ப எல்லாம் ரிப்பீட்டேஷன் நடக்குதோ அப்ப எல்லாம் உங்களுக்கு இரிட்டேஷன் வரும். அதாவது ஒரு விஷயம் ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு பிஸியா இருக்கிற நேரம் வந்து பாடாதன்னு சொல்லிக்கல பாடிக்கொண்டே இருக்கிற திருப்பி திருப்பி பாடிக்கொண்டிருக்கிறது வந்து ரிப்பீட்டேஷன். திருப்பி அவங்க பாடக்குள்ள ஆஸ் அ ஃபீலிங்கா ஒரு ஆளுக்குள்ள எழும்புற விஷயம் வந்து இரிட்டேஷன். ஸோ ரிப்பீட்டேஷன் எங்க நடக்குதோ அங்கதான் இரிட்டேஷன் நடக்குது. ஸோ ரிப்பீட்டேஷன் திருப்பி ஒரு ஆக்ஷனை செய்யறது. இரிட்டேஷன் அதுல ஒரு வெறுப்பு, என்னடா இந்த மாதிரி ஒரு வெறுப்பு. So repetition and irritation with always. Irritate So பண்றது வடிவா இந்த வசனம் அதான் அர்த்தம். Excuse me.
வடிவா இந்த வசனத்தை வந்து இந்த வசனம் வடிவா உங்களுக்கு சொல்லுது அதோட மீனிங். ரிப்பீட்டேஷன் அண்ட் இரிட்டேஷன் வித் ஆல்வேஸ். எப்பொழுதும் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சு கொடுக்குறது, எப்பொழுதும் அந்த கடுப்பாக்குறன்னு சொல்லுவாங்க. இரிட்டேட் பண்றது, கடுப்பாக்குறன்னு சொல்லுவாங்க. Excuse me, So, miss. yes, Irri- Irritate yes, சொல்றது Mohammed. தானே மிஸ்? Sorry, Irritate சொல்றது. wait. Irritation வந்து தானே மிஸ்? No, I can't hear you well. திருப்பி கதைங்க. Can you repeat again? Irritate சொல்றது. Irritate சொல்றது. இரிட்டேட்ன்றது வந்து நாங்க அந்த கடுப்பாக்குறது வந்து Irritate. இரிட்டேஷன் சொல்லுவோம். Irritate. ஒரு விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி செய்யலாம் எங்களுக்கு கடுப்பாகும். அந்த கடுப்பாகிற அந்த விஷயத்தை வந்து இரிட்டேஷன் சொல்லுவோம். Okay, miss. Okay, is it okay, Mohammed? Okay, miss. Okay. Okay, so repetition and irritation with always. Okay, So miss. அதுக்கு Okay, miss. bracketக்குள்ள பாருங்க, express the idea that something irritating or shocking often happens negative emotions. So repetition and irritation and negative emotion அதான் உண்டு. ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க திருப்பி 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 செஞ்சோம்னு கேட்கல, ஒரு விஷயத்துல இரிட்டேட் ஆகுறது, அந்த கடுப்பாகி போறது தான் நாங்க இரிட்டேஷன் சொல்லுவோம். ஸோ repetition and irritation with always நாங்க யூஸ் பண்ண போறது இந்த present continuous tense. So usage of the present continuous number 4 is repetition and irritation with always. She is always coming late to the class. சில பேர் இருப்பாங்க கிளாஸுக்கு எந்த நாளுமே லேட்டா வருவாங்க, லைக் லேட்டா வருவாங்க எந்த நாளுமே. சில பேர் இருக்காங்க இந்த நாளுமே லேட்டா வருவாங்க. அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரியும். ஸோ அது வந்து ஒரு ரிப்பிட்டேஷன். அவங்க திருப்பி திருப்பி லேட்டா வர்றது அவங்களோட ரிப்பிட்டேஷன். அது வந்தோடனே எல்லாரும் வந்து திரும்பி பார்த்து அவ வாரான்னு சொல்லிக்கல, எல்லாரும் திரும்பி பார்த்து ஒரு பழக்கப்பட்ட விஷயம். லைக் கிளாஸ் வந்து மெயினா நடந்து கொண்டிருக்கலாம், இன்ட்ரெஸ்டா நடந்து கொண்டிருக்கலாம், எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு உள்ளுக்கு வரைக்கல வந்து இட்ஸ் இரிட்டேஷன். அது எல்லாருக்குமே வந்து இரிட்டேஷன். ஸோ அந்த விஷயம் வந்து அந்த விஷயத்துக்கு ஃபார் an example, she is always coming late to the class, he is always disturbing me. எந்த நேரம் தொந்தரவா இருக்கு, எந்த நேரம் அலுவ கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ he is always disturbing me, you are so irritating and like அப்படி நாங்க சொல்லிக்கல வந்து அந்த ரெண்டாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். You are always talking with others in the class. கிளாஸ் ரூம்ல வந்து பிசிக்கல் கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு ஆளோட இன்னொரு ஆள் கதைச்சு கொண்டு கேட்கல, we can say like this, you are always talking with others in the class. So always talking, always disturbing, always coming. So always ஓட பக்கத்துல நார்மலான சென்டென்ஸ் வரப்போகுது, ing form. Students are always complaining. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை முறைப்பாடு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. சின்ன வயசுல நீங்க நர்சரியில படிச்சு கேட்கல இது நடந்திருக்கு. மிஸ் லைக் உங்களோட கிளாஸ் டீச்சர் கேர்ளா இருக்கிற சமயத்துல மிஸ் இதை எடுக்கிறார், மிஸ் அவர் எடுக்கிறார், லைக் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா அந்த விஷயத்த வந்து நீங்க இப்ப வடிவா என்ன செய்யலாம், இது பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். 2 பிள்ளைகள் இருந்தா என்னது, ஒரு ஆளுக்கு எடுத்ததை மற்ற ஆள் எடுப்பார். இட்ஸ் அ கம்ப்ளைண்ட், லைக் அவர் எடுக்கிறார்னு சொல்றது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங். ஸோ ரிப்பீட்டேஷன் அண்ட் இரிட்டேஷன். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், டு ஷோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் நவ், இப்போ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு சொல்லுவோம் முதலாவது. ரெண்டாவது, டு ஷோ லாங்கர் ஆக்ஷன் இன் ப்ரோக்ரஸ் நவ் டெம்பரரி. ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் டெம்பரரியா நடந்து கொண்டிருக்கிறது என்னத்துக்கு, ஒரு பெரிய ஒரு ஆக்ஷனுக்கு, லாங்கர் ஆக்ஷனுக்கு. மூன்றாவது, டு எக்ஸ்பிரஸ் அ பிளான்ட் ஆக்ஷன் இன் நியர் ஃபியூச்சர். எங்களோட ஃபியூச்சர் அதாவது எதிர்காலத்துல வந்து ஒரு விஷயத்தை நாங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம்னு சொல்லிச்சோன்னா அதை கதைக்கிறதுக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்றோம். The fourth one, repetition and irritations with always. So questioningல பாருங்க, are you studying now? இது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேட்டுட்டேன். ஸோ நீங்க சொல்லி இருந்தேன், நீங்க எனக்கு ஆன்சர் எஸ் ஓ நோ சொல்லி இருந்தேன். ஸோ இஸ் மூண்டும் கேட்டா, அதாவது இஸ் அது இஸ் மூண்டுமே வந்து ஒரு கொஷன் தொடக்கத்துல இருக்கு மாதிரி இருந்தா அதுக்கு விட எஸ் ஓ நோ தான் அங்கால ஃபுல் ஆன்சர் சொல்லணும்னு சொல்லிச்சோன்னா அதை நீங்க சொல்லி முடிச்சிங்கன்னு சொன்னா சரி. Are you studying now? Yes, I am. ஓம், நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். நீ படிச்சு கொண்டிருக்கிறியா? எஸ், ஓம், நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். நோ, ஐ எம் நாட். இல்ல, நான் படிச்சு கொண்டில்ல. சோ அந்த விஷயத்தை வேற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, are you studying now? No, I am not studying. I am watching TV. நீங்க படிச்சு கொண்டிருக்கிறீங்களான்னு கேட்கல, இல்ல நான் படிச்சு கொண்டு இருக்கேன், ஆனா நான் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன்.
Is she going to the school? Yes, she is. No, she isn't. Are they painting the house? Yes, they are. No, they aren't. அதே மாதிரி பாருங்க, is she talking with you these days? இந்த நாட்கள் அவள் உன்னோட கதைச்சு கொண்டிருக்கிறாளா? Yes, she is. Yes, she is. எவ்வளவு ஈஸியான பாட்டு சொல்லுங்க. Yes ன்னு போட்டா she is. You are. லைக் உங்களுக்கு வந்து முன்னுக்கு வருது கொஸ்டனுக்கு, அதை வந்து நீங்க பின்னுக்கு போட்டுக்கிட்டே எழுதுவீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. Are you watching Hollywood movies? Yes, I am. Am I always disturbing you? Mr. Muhammad, can you please answer these questions? Am I always disturbing you? Muhammad? No. No? Full answer? Sorry, No? miss, repeat. இல்ல Repeat, full please. answer சொல்லுங்க பாப்பா. No, okay, answer சரி. Full answer, no, you. No. Yes. No, okay. இது வந்து வித்தியாசமா இருக்கு. அதான் நான் கேள்வியில உங்களுக்கு தந்தது. So, am I disturbing you? Am I always disturbing you? No. You and சொல்லிக்கல. இல்ல நீங்க you போடக்கல என்ன வருமாங்க? Isn't வருமா? Aren't வருமா? You aren't. You Isn't. aren't. You aren't. Very good. Yeah, aren't. முதல் நீங்க Okay. சொன்னது சரி. You aren't. Are You not, aren't. right? You aren't. Okay. So, am I always disturbing you? No, you aren't. இல்ல You நீங்க aren't. Yes, very good. So, அதுல நீங்க தடுமாறாதீங்க. அந்த isn't, am not ஸ்டடி ஆகாதீங்க. அதுல இது புலம்பாதீங்க. பிகாஸ் இதுதான் உங்களோட ஸ்ட்ரக்சர் போ. இதை நீங்க மண்டே இது நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா ஓகே. கொஸ்டின்ல வந்து ஐ வருது, ஆன்சர்ல வந்து யூ வருதுன்னு சொல்லிச்சோன்னா நீங்க அதான் போடணும். Okay. Okay, that's fine. Good. So, Okay. next one. Is Shan preparing for IELTS examination? Yes, she is. Sorry, yes, he is. Are we going to the party tonight? No, we aren't. So, அதுல no போடலாம், yes போடலாம். So, பாருங்க, இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். நீங்க அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இதை ஒருக்கா மார்க் பண்ணி கொள்ளுங்க. We can't use ing with these words. விரும்பியோ விரும்பாமலோ எந்த ஒரு கட்டத்திலேயும் இப்படியான வேர்ட்ஸ், இதுல நான் தந்திருக்கிற வேர்ட்ஸுக்கு நீங்க மறந்தும் கூட என்ன செய்யக்கூடாது, ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டுடக்கூடாது. ஐஎன்ஜி ஃபார்ம் போடுவீங்களா இருந்தா அது வந்து பிழை. சரி, பிகாஸ் இது எல்லாமே வந்து ஒரு தேவை. முதலாவது பாருங்க, நீட் என்று சொல்லி சொன்னா தேவை. தேவையை நாங்க அளவிடவே இல்லாது, இவ்வளவுதான் தேவை எங்களுக்கு சொல்லி அளவிட இல்லாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், சில வேர்ட்ஸ் வந்து ரூல்ஸ்ல இருக்குது. இதுக்கு வந்து நாங்க ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்க கூடாது. we can't use ing with these verbs. சோ இந்த வேர்ப்ஸுக்கு வந்து விரும்பியோ விரும்பாமலும் நாங்க ஐஎன்ஜி சேர்க்க இயலாதுன்னு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. சோ அந்த ரூல்ஸ்ல கொஞ்சம் தான் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். முதலாவது வந்து need. she needs it. she needs it தான் நாங்க போட போறோம். she need it. she need it. needing it ன்னு சொல்லி போட மாட்டேன். meaningless sentence ஆ வந்துடும். Understand, second one. Understand, புரிஞ்சு கொள்வது. I understand the lesson. I understanding the lesson சொல்லி சொன்னா சென்டென்ஸ் ஃபுல்லா நீங்களே சொல்லி பாருங்க. திருப்பி உங்களுக்கே அதுல கிராமர் மிஸ்டேக் வருதுன்னு உங்களுக்கே விளங்கும். Want. He wants some money. He wanting some money சொன்னா பிழை. அவனுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னா இந்த தற்சமயம் தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னா he wants money. He wants some money. Love, she loves you much. Remember, we remember you. Hurt, I hurt her. She, I see you now. I see you now. இப்ப நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். Trust, you trust me. Trust, what is the meaning of trust? Trust என்ன? நம்பிக்கை. Yes. Okay, trust என்ன நம்பிக்கை. So believe என்ன? அப்ப ரெண்டுமே சேம் மீனிங் தான். நம்பிக்கை தான். பிலீவ்ன்றது நம்புறதான், ட்ரஸ்ட்னு சொல்லி சொன்னா நம்பிக்கை தான். ஸோ யூ ட்ரஸ்ட் மீ, பிலீவ்னு சொல்லி சொன்னா ஐ பிலீவ் யூ. ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து ஸ்டார் பண்ணி கொள்ளுங்க பக்கத்துல. பிசிக்கலா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஹார்ட் காப்பீஸ் ஸ்டார் போட்டு கொள்ளுங்க. we can't use ing with these words. ஸோ இப்படி ஒரு வேர்ப்பை தந்து
இந்த நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மாத்துங்கன்னு சொல்லி கேட்டா நீங்க மறந்து நீடிங், அண்டர்ஸ்டாண்டிங், வாண்டிங் எழுதிடக்கூடாது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? Yes, miss. So this is the practice, right? What are you doing now? So I called, right? I called some names. Fatima, Safia, Miss Fatima, Safia. Yes, what are you doing now? எனக்கு answer சொல்லுங்க. What are you doing now? I am listening. Yes, you are listening. Very good. You are listening. Very good. Thank you. Deepika, Miss Deepika. Miss Deepika. Yes. Yes. What is your child doing now? Do you have child? No. No. Then you can say as a sentence. What is your child doing now? Sentence. As a sentence, நீங்க சொல்லுங்க. She is sleeping. She is sleeping. Very good. Very good. Very good. Thank you. Mr. Lakshan, what are you doing these days? Mr. Lakshan. Yes. It's nothing. Sorry? ஃபுல் வசனமா சொல்லுங்க. நத்திங்னு சொல்லி சொன்னா சரி, ஓகே, நான் அக்செப்ட் பண்றேன். ஃபுல் வசனமா சொல்லுங்க பாப்போம். வாட் ஆர் யூ டூயிங் தீஸ் டேஸ்ன்னு சொல்லி சொன்னா நீங்க நத்திங்க வச்சுக்கொண்டு தான் ஃபுல் வசனம் சொல்ல போறீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த சென்டென்ஸ் அப்படி வரும். கேன் யூ ரிப்பீட் அகைன்? I am doing nothing these days. எஸ், ஐ ஆம் டூயிங் நத்திங் தீஸ் டேஸ். இந்த நாட்கள்ல நான் ஒன்றுமே செய்து கொண்டு இல்லை. பட் ஐ டூயிங் தீஸ் டேஸ், ஷார்ட் ஆன்சர் நத்திங். ஃபுல் ஆன்சர் I am sorry. What are you doing these days? என்ன சொன்னீங்க? What is your answer? I am doing nothing these days. இந்த நாட்கள்ல நான் ஒன்றுமே செய்யல. Okay, very good. The next question goes to Prashad. Prashad, you are. Prashad, yes. What are you watching on TV these days? இந்த நாட்கள்ல நீங்க டிவில என்ன ஷோஸ் பாக்குறீங்க? What are you watching on TV these days? இந்த நாட்கள்ல நீங்க ஓகே, சஃபியுலா, மிஸ்ஸஸ் சஃபியுலா. Yes. What? Yes, Prasad Johar. Yes, you can. சொல்லுங்க. I see news. Yes, you are watching TV. I am watching news on the TV. Okay, that's good. That's good. Thank you. So this is for your activity, right? As I told you, first one நான் உங்களுக்கு செய்து விடுறேன். செகண்ட்ல 15 வந்து நீங்க இப்ப செய்ய போறீங்க. இந்த ஒன் டைமே கிளாஸ் டைமே நான் செய்ய போறேன். ஸோ பாருங்க, இதுல நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. I blank bracketக்குள்ள watch a reality show on TV. ஸோ அதுல என்ன வரப்போகுது? I am watching. Very good. I am watching reality show TV. Yeah, very good. So I am watching. I am watching. அங்க வந்து நான் உங்களுக்கு தந்த இடம் ஸ்பேஸ்ல என்ன போட போறீங்க? முதலாவது வந்து ஐக்கு ஆம் வரப்போது, he she it is வரப்போது, யூவி தேக்கா வரப்போது. அதை ஞாபகம் வச்சிருக்கோம். So I am watching a reality show. So watching, I am watching. So இது வந்து நான் for an example உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி மற்றதையும் நீங்க ஃபில் பண்ண முடியுமா? Are you? My favorite Sorry? my favorite team is win. My favorite team. டீம்ன்றது வந்து ஒரு ஆளை குறிக்கிறது இல்ல, நிறைய பேரை குறிக்கிறது. My favorite team are winning. Win. My favorite team are winning. Winning. So favorite team Winning. டீமை வந்து நாங்க ஒண்டா சொன்னோம்னு சொல்லிச்சோம்னா இஸ்ஸும் போடலாம். அட் த சேம் டைம் டீம் வந்து நிறைய பேரா இருக்கீங்கள வந்து நாங்க என்ன செய்யலாம்? போடலாம். So okay. Second one also. Okay, done. What about third one? Swimming in the sea. Sorry? Someone Is swimming in the. Okay, நீங்க சொல்றீங்க. தீபிகா, மிஸ் தீபிகா, ஏன் நீங்க சொல்றீங்க அந்த இடத்துல? Why you are saying there? சில Sorry? பேருங்கும்போது Someone சொல்லி சொன்னா சில பேரா? யாரோ ஒருத்தர்.
யாரோ ஒருத்தர் மீனிங் வரும். சம் ஆஃப் தெம் சொல்லி சொன்னா சில பேர் ஓகே, அது அதற்குள்ள சில பேர். சம் ஒன் சொல்லி சொன்னா யாரோ ஒரு ஆள் தான் அங்க ரிஃபர் பண்ணப்படுது. சொல்லி சொன்னா Someone is very good. Someone is swimming in the sea. Okay. Deepika, விளங்கிட்டுதா? Is it clear? Miss Deepika? Yes, miss. Yeah, விளங்கிட்டுதா? Is it clear? Yes, miss. ஓகே. சோ 4ல இருந்து 15 வரைக்கும் நீங்க தான் இப்ப செய்ய போறீங்க. ஒரு நிமிஷம் டைம் தரோம். எல்லாத்தையும் நிரப்பிட்டு திருப்பி நான் சொல்லிக்கல சரிப்புல போட்டீங்கன்னு சொல்லிச்சா உங்களுக்கு too effective-ஆ இருக்கும். Two So please people do are it. swimming. Yes, please do it yourself. நான் ஆன்சர் கேட்கல நீங்க சொல்லுங்க. ஓகே. Okay, சோ miss. சரியா உங்களுக்கு ஒரு நிமிஷம் விடுறேன். 2 minutes விடுறேன். Okay, we move to the session, right? So the fourth one, two people. They are cooking dinner on the beach. Oh, the two people. அங்கால உங்களுக்கு helping work போடணும் கட்டாயம். Helping present continuous tense பொறுத்தவரையில helping work கட்டாயம்.
Yes, 2 people are and plural. So 2 people are cooking dinner on the beach. So அவங்க டின்னர் வந்து செய்யறாங்களாம் பீச்ல வச்சு. So next one, we are not watching We us. are not Nothing watching. watching. We are not You're not watching. not watching a soap opera. that's fine. We aren't watching. We aren't watching a soap opera. Very good. We aren't watching a soap opera. അതൊരു എന്നത് soap opera എന്നത് ഒരു TV program famous ആണ്. Okay, next one. I am not I'm not doing I am my not homework. I am not doing my homework. Doing എന്റെ homework my ചെയ്ത് work. കൊണ്ടില്ല. I am doing So இது doing வந்து ஓபன் மேக் தான். இப்ப நான் தனித்தனியா ஒருத்தரையும் கேட்கல, எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி எல்லாருமே எனக்கு சொல்லுங்க. ஓகே, so 7th one, mom Mom is Mom Mom is is reading reading a magazine. Mom is reading a magazine. very good. Mom is reading a magazine. My brother My brother is Brother is listening to the radio. my My brother brother isn't is not listening to the radio. Listening to the radio. listening to the radio. Okay, the 7th one, dad Dad is not That is not cooking the dinner. Dad dad is not isn't cooking. Isn't Yes, cooking dinner. cooking dinner. dad isn't cooking dinner. Very good. Tara 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 is talking by phone. Tara is talked by Cooking by Joe Joe is Joy is Joy playing is on the playing computer. on the Anna is computer. talking by phone. Yes, Joy is Joe playing- Playing on the computer. Okay, who 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 are is watching TV. is Verma Verma? who are Ena Verma. May I know the reason, please? Who வந்து நாங்க சிங்குலர் சொல்லுவோம், ப்ளூரல் சொல்லுவோம். சிங்குலர் நாங்க Singular. whoன்னு சொல்லுவோம், ப்ளூரல் whoன்னு சொல்லுவோம். Singular. வெரி குட். சிங்குலர் நாங்க Singular. whoன்னு சொல்லுவோம்னா சிங்குலருக்கு நாங்க என்ன போடுவோம்? Is So பிள்ளைகள், so students, please listen to me. who are சிங்குலருக்கு நாங்க he she it மாதிரி தான் whoவும் ஒரு சிங்குலர். So சிங்குலருக்கு நாங்க என்ன போடுவோம்? ஹெல்பிங் verb Is follow. is. That's why whoக்கும் is தான் வர போகுது. Who who is is watching TV. Watching TV. watching TV. Okay, Tina Tina is doing grammar. Doing grammar exercise. Tina is doing a home grammar activity. I- Okay. 14th one. I am eating I am eating. I am eating a pizza. I am eating a pizza. Pizza நீங்க சொல்றீங்க. So எனக்கு இப்ப pronunciation பண்ணி காட்டுங்க பாப்பா. பீஸாக்கு pronunciation வந்து பீஸா இல்ல, pizza. That வந்து Pizza. அடிநாக்குல வரும். Pizza. Pizza. Not pizza, right? I'm not Okay. I'm eating a pizza ன்றது வந்து pronunciation based. Pizza Z S சொல்லல, அந்த அடிநாக்கு சட் சொல்லுவோம். I am eating pizza, right? Okay, miss. Okay, the last one. We are sitting in the classroom. In the classroom. Very good. I appreciate you all, right? Answer எல்லாருமே நான் இன்டிவிஜுவல் அப்ரிஷியேட் பண்றேன். நான் இதை எதிர்பார்க்கல. Unexpected. So okay, அப்படியே தொடர்ந்து நான் அதையும் செய்வோம். 16 one, I am not. I I am am isn't. I am isn't. I aren't ன்னு சொல்லலாம். I am not ன்னு சொல்லலாம். I am not write an email. not writing an email. So எனக்கு சொல்லுங்க, அவங்க ஏன் அன் வந்திருக்கு? இமெயில் போடலாம் தானே? I வந்திருக்கு. I am வந்திருக்கு. வந்திருக்கு. ஓகே, வெரி குட். ஆமி
Ami Isn't going to school today. Ami is Mommy is not not going to okay school is not today. going ன்னு சொல்றதும் சரிதான் isn't ன்னு சொல்றதும் சரிதான் Isn't okay that's going. fine Okay. okay We are not. Aren't we are having not fun today. We are not We are not. not We have fun. aren't having today. we are Having- not We aren't we aren't Having fun today. having fun today. having fun today we aren't having fun today இன்னைக்கு நாங்க ஒரு fun எடுக்கல we aren't having fun today okay my team My team are My team are Aren't aren't winning the match. aren't. My team இத is வந்து டீமை வந்து நாங்க நிறைய டீம் இருக்குன்னு ஒரு டீம் வைங்க ஒரு டீமை பற்றி தான் எந்த டீமை பற்றி தான் நான் கதைக்கிறேன்னு சொல்லிட்டு அது சிங்குலரா எடுத்துக்கொண்டா மை டீம் இஸ் My team is isn't winning the winning match. நீங்க ஒருக்கா பாருங்க ஓகே okay the Isn't 20th my one team isn't my winning the- parents My parents are My parents driving work now. My parents are driving to work. driving to work now. okay அடுத்தது வந்து question section blank they blank read magazine yes they are so Are they reading magazine? very good are they Are they reading Reading magazine? Yes, they are. reading magazine அவங்க வந்து magazine வாட்ச் கொண்டிருக்கிறாங்களா ஓம் வாட்ச் கொண்டிருக்கிறாங்க that's fine 22nd I am. Are you learning? Are you are you Are learning you learning English? learning? learning. okay that's fine are you learningல ஒரு பிள்ளை இருக்கு என்ன பிள்ளை கண்டுபிடிங்க spelling பிள்ளை learning இப்பதான் சரி Learning. okay the trend is third Helen Helen writing a letter. is Helen written a letter Writing. is Helen writing a news writing a letter Writing a letter. okay so next one the last one Shara Is Is Sarah playing the guitar? Sarah playing the guitar? We We aren't playing. Yarn Yeah. playing aren't. basketball. Not playing basketball. okay இது வந்து என்னது is Shara Playing Playing The Guitar. Playing the guitar. okay Yes, she yes, Yes. she is. We aren't playing playing the basketball. we aren't playing the basketball Basketball. okay அப்ப லாஸ்ட் ஒன்னுக்கான தமிழ் மீனிங் சொல்லுங்க பாப்போம் we aren't playing basketball தமிழ் மீனிங் சொல்லுங்க பாப்போம் அவர்கள் basketball அவர்கள் basketball விளையாடல. we என்ன அவர்கள் we என்ன நாங்கள் yes. நாங்கள் பாஸ்கெட்பால் விளையாடவில்லை. நாங்கள் பாஸ்கெட்பால் விளையாடி கொண்டிருக்கவில்லை வெரி குட் that's it so 25 சம்சம் நீங்க தான் செய்து முடிச்சீங்க வளமையா நான் ஹெல்ப் பண்றேன் பட் 1 2 3க்கு தான் நான் ஹெல்ப் பண்ணேன் மிச்சம் எல்லாமே நீங்க தான் சொல்லி முடிச்சீங்க வெரி குட் I really appreciate you so also move to the next session so present continuous tense பொறுத்தவரையில வந்து இவ்வளவுதான் விஷயம் இவ்வளவு விஷயமும் விளங்கி இவ்வளவு வந்து நீங்க செல்ஃபா செய்து எனக்கு செல்ஃபா ஆன்சர் சொல்லி இருக்கிறீங்களா இருந்தா enough அவ்வளவு knowledge enough to you for this course இந்த கோர்ஸுக்கான அந்த
நாலேஜ் வந்து அவ்வளவு வந்து இந்த கிளாஸ்ல நீங்க இருந்ததுக்கான இது வந்து நீங்க இது செல்ஃபா செய்திருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையா சாட்டிஸ்ஃபேக்ஷனா வந்து காணுமான அளவு. சோ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இதோட முடியுது. அதுக்கு பிறகு நாங்க ஒரு சின்ன விஷயம் பார்க்க போறோம். ஒப்ளிகேஷன்ஸ். Obligations. What is the meaning of obligations? Obligations ன்னு சொல்லி சொன்னா என்ன பாப்போம். இதுல நான் தந்திருக்கிறேன் மீனிங். அதை தாண்டி யாராவது மீனிங் சொல்லுவீங்களா இருந்தா கேன் யூ ப்ளீஸ்? Obligation meaning கடமை. கடமைகள். வெரி குட். Obligations கடமைகள். வெரி குட். ஸோ பாருங்க கீழே தந்திருக்கிறேன். Things that are necessary to do or to give advice. Obligationல ரெண்டு இருக்குது. ஒண்ணு வந்து நாங்க கட்டாயமா செய்யறது, மற்றது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி நாங்க சொல்றது. தமிழ்ல நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா, தமிழ்ல பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அறிவித்தல் அறிவுறுத்தல்னு படிச்சிருந்தீங்களா? அறிவித்தல்னு சொல்லி சொன்னா ஓகே, அறிவித்தல்னு சொல்லி சொன்னா ஆஸ் அட்வைஸ். நீங்க கேட்டா என்ன கேட்காட்டி என்ன ஆஸ் அட்வைஸ் உங்களோட நன்மைக்கு நாங்க சொல்றது. அறிவுறுத்தல் வந்து நீங்க விரும்பியோ விரும்பாமலோ கட்டாயம் செய்ய வேண்டியதை வந்து நாங்க அறிவுறுத்தல்னு சொல்ல போறோம். பைக்ல ஹெல்மெட் போடுற விஷயம் ஒரு அறிவுறுத்தல். ஏன் நாங்க ஸ்லிப்பாகி விழுந்தோமோ இல்லாட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு சேஃப்டி பிரச்சனை. தட்ஸ் வை தே செட் வந்து அதுக்காண்டி அவங்க சொல்லுவாங்க ஹெல்மெட் போட சொல்லுவோம். அது வந்து அறிவுறுத்தல். விரும்பியோ விரும்பாமலோ நாங்க செய்யறது. புக்க படின்னு சொல்றது வந்து அறிவித்தல். விரும்பினா நீ படிக்கலாம், இல்லைன்னா படிக்கலாம். ஸோ ஒப்ளிகேஷன்ஸ்ன்றது வந்து கடமைகள். திங்ஸ் தட் ஆர் நெசசரி டு டூ. சில கடமைகள் இருக்குது கட்டாயத்தின் பேர்ல நாங்க செய்யறது. கட்டாயம் விரும்பியோ விரும்பாமலோ நாங்க கட்டாயமா செய்யணும். ஓர் டு கிவ் அட்வைஸ். இல்லைன்னு சொல்லி சொன்னா ரெண்டாவது சமயம் ஒரு அட்வைஸா நாங்க சொல்றது. பாருங்க முதலாவது வந்து பாருங்க மஸ்ட் மஸ்ன்ட். மஸ்ன்ட் நாங்க ஃபுல் ஃபார்மா பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா என்னன்னு வரும்? Must not. Must not. Very good. Not and apostrophe போட்டு எழுதுனா வந்து not தான். So must mustn't நாங்க யூஸ் பண்ண போறோம். Strong obligations. நிலையான கடமைகளுக்கு வந்து இது கட்டாயத்தின் பேர்ல நாங்க செய்யற அந்த கடமைகளை வந்து ஸ்ட்ராங் obligations. So இதுல இருந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கலாம் ஒரு விஷயம். மஸ்ட் எங்க எல்லாம் வருதோ அந்த விஷயத்த நீங்க கட்டாயம் செய்யணும். விரும்பியோ விரும்பாமலோ அது உங்களோட விஷயம். பட் விரும்பியோ விரும்பாமலோ ஒண்ணு நீங்க எடுத்துக்கொள்ள இயலாது. கட்டாயம் நீங்க செய்ய வேணும். ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லி சொன்னா 7:30 வந்து ஃபிங்கர் பிரிண்டோ 7:30 டைம் சொல்லி சொன்னா ஸ்கூல்ல 7:30 முதல் நின்றே ஆகணும். அது கட்டாயம். 7:30 பிறகு வந்தா அது லேட் டிடக்ஷன்ஸ். ஸோ அது வந்து என்னது ஸ்ட்ராங் அப்ளிகேஷன்ஸ். அது கட்டாயத்தின பேர்ல நீங்க போனது வந்து ஸ்ட்ராங் அப்ளிகேஷன். ஷுடன்ட், அதாவது மஸ்டும் ஷுடன்ட்டும் நாங்க போட்டோம்னு சொல்லிட்டோம். மஸ்ட்ன்னு சொல்லி சொன்னா கட்டாயம், ஷுட்ன்னு சொல்லி சொன்னா அதுக்கு கொஞ்சம் கீழே ஒரு என்னன்னு சொல்றது பாருங்க, மிட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் அட்வைஸ். ஆஸ் அட்வைஸா சொல்லிக்க நாங்க ஷுட் யூஸ் பண்ண போறோம். கட்டாயம் இந்த மிட் ஸ்ட்ராங் அப்ளிகேஷனை சொல்லிக்கலாம். மஸ்ட் இல்லாட்டி மஸ்ட் நாட் யூஸ் பண்ண போறோம். அது இந்த சென்டென்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டுன்னா சப்ஜெக்ட் must or should base form of the verb. So present continuous tenseக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இது வந்து நான் மேலதிகமான விஷயமா உங்களுக்கு சொல்லித்தர்ற விஷயம். அப்ளிகேஷன்ஸ் அது உங்களோட பாட வாய்ஸ், இது வந்து உங்களோட நாலேஜ் வாய்ஸ். ஸோ மஸ்ட் எங்க நீங்க கேள்விப்படுறீங்களோ அது ஸ்ட்ராங் அப்ளிகேஷனா இருக்க போகுது. ஷுட் வந்து மிட்டா இருக்க போகுது. ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் மஸ்ட் or should பிளஸ் பேஸ் verb தான் இது இந்த ஃபார்மேட். ஸோ you should shut up, you should shut up, you must shut up சொல்லிட்டோம்னா நீங்க விரும்பியோ விரும்பாமலோ கதைக்காம இருக்கும் இந்த நேரத்துல. So please could you please shut up or could you please not talking with others and சொல்றது வந்து ரிக்வெஸ்ட். அதை நாங்க படிச்சுட்டோம் ஆல்ரெடி. இது வந்து ஒரு கடமைகள், ஒரு விஷயத்த வந்து அறிவுறுத்தல் மாதிரி மெட்டாக்களுக்கு சொல்ல போறோம்னு சொல்லிட்டுன்னா சப்ஜெக்ட் மஸ்ட் or should plus base verb வந்து வரப்போகுது என்னதுக்கு ஒப்ளிகேஷன்ஸுக்கு. பாருங்க must mustn't plus base verb, அதே மாதிரி ஷுட் ஷுடன் பிளஸ் பேஸ் verb. மஸ்ட் வந்து காஷான விஷயம், அதாவது விஷயம் கடுமையா சொல்ல போறோம்னா மஸ்ட் யூஸ் பண்ண போறோம். ஷுட்ன்னு சொல்ல போறோம்னா அதுக்கு கீழே. ஸோ யூ மஸ்ட் wear face mask. மஸ்ட் நீங்க விரும்பியோ விரும்பாமலோ அந்த இடத்துல நீங்க ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னா யூ மஸ்ட் wear face mask. சில இடங்கள்ல வந்து இது இருக்கு, ஃபேஸ் மாஸ்க் போட்டா தான் உங்களுக்கு நீங்க போகலாம் என்ற விஷயம் இருக்கு. So you must maintain social distance. So கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த மஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா இடமே வந்து நீங்க கட்டாயத்துல பேர்ல அது போடுவாங்க.
they must consider the poor in Sri Lanka. ஸ்ரீலங்காவில் இருக்கிற புவரை கட்டாயம் கருத்துல கொள்ளணும்னு சொல்லிக்கல மஸ்ட் கட்டாயம்ன்றது வந்து மஸ்டுக்கு வரும். ஸோ யூ மஸ்டன்ட் யூஸ் ட்ரக்ஸ். போதை பொருளை நீங்க கட்டாயத்தின பேர்ல பயன்படுத்த கூடாது. விரும்பியோ விரும்பாமலோ நீங்க பயன்படுத்த கூடாது. mustn't. Nimal mustn't use filthy words. Filthy words. What is the meaning of filthy words? Filthy. 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 Healthy இந்த எதிர்த்தாவாறு தான் இந்த filthy. அதாவது unhabitual, அதாவது முரணான வேர்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான வேர்ட்ஸ் சொல்லிச்சோன்னா ஒரு பேட் வேர்ட்ஸ் வந்து filthy வேர்ட்ஸ் நான் சொல்லுவேன். Healthy in the opposite word than filthy. So Nimal mustn't use filthy words. I must control my anger in public place. நான் கட்டாயமா இந்த கோவத்தை கட்டுப்படுத்தணுங்க பப்ளிக்கான இடங்கள்ல. We mustn't oppress the poor. புவருக்கும் வந்து புவரை வந்து நாங்க என்ன சொல்றது கீழே பார்க்க கூடாது, லைக் சேமா பார்க்கணும். ஸோ mustn't அப்படி பார்க்க கூடாது என்றதான் must not தான் mustn't சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் should. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. இந்த வசனத்தை வாய்ச்சி பார்க்கவே உங்களுக்கு விளங்கும். You shouldn't go out unnecessarily. தேவையில்லாத சமயத்துல நீங்க வெளியில போக கூடாதுன்றது வந்து நாங்க சொல்ற அட்வைஸ் மாதிரி. அதை கேட்கறது கேட்காது உங்களோட விஷயம். பட் கட்டாயமா நீங்க என்ன செய்யணும், தேவையான விஷயத்துக்கு unnecessary-ஆ தேவையில்லாம வெளியில போக கூடாது. We should sanitize our hands every time. So every time அந்த கொரோனா பீரியட்ல வந்து இது வடிவா போறதும் என்னது எப்பயுமே வந்து சானிடைசர் யூஸ் பண்ணி ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிக்கொண்டே இருப்போம். அது வந்து சொல்லலாம். பட் கேட்கறது முக்கியமா இருக்கிறது 3 வேளையும் வந்து ஒரு நேரத்துல ஒரு நாள்ல 3 வேளை நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்றது, ஹேண்ட் வாஷ் பண்றதா, சானிடைஸ் பண்றதா. பட் இதுல இருக்குது எவ்ரி டைம். ஸோ இதை நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்க கொரோனாவில வந்து தப்பலாம். அந்த விஷயம் தான். They should consider the price of goods. பொருட்களின் விலையை வந்து கன்சிடர் பண்ணுவோம். They shouldn't drink arrax. Arrax ன்னு சொல்லிச்சோன்னா கைண்ட் ஆஃப் அல்கஹால்னு ஒரு வகை தான். Sorry, arrax. So you shouldn't drink arrax. Nimesha should behave well in public places. Public placesல வந்து அவங்க நல்ல மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். Should. I shouldn't get angry. So நான் angry ஆகிறது இல்ல. I shouldn't get angry. We should care others. மற்றவர்களுக்கு நாங்க என்ன செய்யணும், கேர் பண்ணணும் மற்றவர்களை. ஸோ இதுல வந்து வாசிச்சு பார்க்கலாங்க. மஸ்ட்ன்னு சொல்லிச்சோன்னா கட்டாயமா பேஸ் மார்க்ஸ் போடாட்டி உங்களுக்கு கொரோனா வந்துடுது. சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லிச்சுன்னா உங்களுக்கு கொரோனா வந்துடுது. ஸோ அது வந்து மஸ்ட் கட்டாயத்துல போயிட்டு ஷுட் மஸ்ட்டை விட கொஞ்சம் கீழே அறிவித்தல் மாதிரி. அறிவித்தல் கேட்டா கேட்கலாம், கேட்காம விடலாம். லைக் எங்கட தேவைக்கு, அதாவது எங்களுக்கு எப்படி எடுத்துக்கொள்றோமோ அப்படி நாங்க செய்யலாம். ஷுட் கட்டாயத்தின் பேர்ல நாங்க செய்யத்தான் வேணும். Excuse me. Yes. வுட்டும் ஷுட்டும் உண்டா? இல்ல, நாங்க இப்ப ஷுட் படிக்கிறோம். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் படிக்கல வந்து உங்களுக்கு வுட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். வுட்ன்னு சொல்லிச்சோன்னா லைக் வுட்ன்னு சொல்லிச்சோன்னா நாங்க எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்த சொல்லிக்கல வுட் சொல்லுவோம். ஷுட் வந்து லைக் எந்த நேரத்திலுமே நாங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிச்சோன்னா ஷுட் சொல்லுவோம். அவ்வளவுதான், அதுதான் விஷயம். Is it clear? Yeah, fine, I clear. Okay, thank you. Lakshan, Mr. Lakshan. Should ரெண்டுமே ஒரே மீனிங் இல்லையா? Sorry? Could and should. They are same meaning or not? Yes, same meaning தான். பட் இடத்துக்கு இடம் மாறுபடும். கூட நாங்க would யூஸ் பண்றது வந்து future tense-க்கு தான். You would consider about it ன்னு சொல்லிச்சோன்னா எதிர்காலத்துல நீங்க இதை கன்சிடர் பண்ணணும். பட் ஷுட்ன்னு சொல்லிச்சோன்னா அது எந்த ஒரு பீரியட்லயும் நீங்க அதை எடுத்துக்கணும். அதுதான் வித்தியாசம். ஸோ வுட் வரைக்கும் நான் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டோன்ட் வரி. ஸோ இஸ் இட் கிளியர்? இப்ப நான் சொன்னது உங்களுக்கு விளங்கிட்டுதா? லக்ஷன். Yes, ma'am. Thank you. Okay. Thank you. So this is the thing. So as a sentence, over a sentence நீங்க சொல்ல போறீங்க should, shouldn't, mustn't. Should ன்னு சொல்லிச்சோன்னா manager should look after his job.
அவருடைய பொறுப்புகள், அவருடைய கடமைகள்னு சொல்லிக்கல வந்து மேனேஜருக்கான வேலை அவங்களோட ஸ்டாஃப் வந்து கட்டாயமா என்ன செய்யணும் பார்க்கணும். யார் யார் எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்றத வந்து கண்காணிக்கணும்னு சொல்லி சொன்னா மேனேஜர் ஷுட் லுக் ஆஃப்டர் ஹிஸ் ஸ்டாஃப். ஷுடன்ட்னு சொல்லி சொன்னா மேனேஜர் ஷுடன்ட் பிஹேவ் ஹார்ஷ்லி வித் ஸ்டாஃப். ஸ்டாஃபோட வந்து ஹார்ஷா வந்து பிஹேவ் பண்ண கூடாது. மேனேஜர் மஸ்ட் ஒர்க் ஹானஸ்ட்லி. அதாவது வந்து ஹொனஸ்டா நேர்மையான வகையில நேர்மையான வழியில விரும்பியோ விரும்பாமலோ வந்து நேர்மையான வழியில தான் இருக்கணும். தட்ஸ் வை மஸ்ட். அங்க வந்து ஷுட் போடல. அதே ஷுட் போட்டா அவர் கேட்கலாம் கேட்காம விடலாம்ன்ற ஒரு மீனிங்ல போயிடும். பட் மஸ்ட் ஏன் போட்டுக்கணும்னு சொல்லிட்டோம்னா கட்டாயமா அவர் விரும்பியோ விரும்பாமலோ ஹொனஸ்டா தான் அவற்ற ஒர்க்ல இருக்கணும். மேனேஜர் மஸ்ட் டூ ஃபேவர் ஒர்க் அட் ஒர்க். அதாவது வந்து ஒரு ஆட்கள்கிட்ட வந்து ஃபேவரிசம் பார்க்க கூடாது. ஆஸ் அ மேனேஜர் கட்டாயமா வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்டாஃப்கிட்ட வந்து ஃபேவரிசம் பார்த்து செய்யக்கூடாது. நார்மலா அவர் என்ன செய்யணும், நார்மலா எல்லாரையும் வந்து ஈக்குவலிட்டியா வந்து பார்க்கணும். ஸோ அது மஸ்ட். ஷுட்னு சொல்லி சொன்னா ஷுட் அவர் கட்டாயமா வந்து ஒரு ஹானஸ்டா இருக்கணும்ன்றது வந்து மஸ்ட். கட்டாயமா வந்து ஃபேவரிசம் பார்க்க கூடாதுன்றது வந்து மஸ்ட். ஷுடன்ட் சொல்லி சொன்னா ஹாஷா வந்து ஸ்டாஃபோட பிஹேவ் பண்ணக்கூடா. ஷுட் லுக் ஆஃப்டர் ஹிஸ் ஸ்டாஃப். அவங்க ஸ்டாஃபை வந்து பார்க்கணும். இது வந்து மேனேஜருக்கான பொறுப்பு. ஆஸ் அ டீச்சர் எனக்கு இனி வாலண்டியர்ஸ் யாராவது சொல்லுவோம்ன்றாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டீச்சர்ஸ் சொல்லி சொன்னா எஸ் லக்ஷன் எஸ் மிஸ்டர் லக்ஷன் ஷுடன்ட் மஸ்ட் ஆஸ் அ டீச்சருக்கு சொல்லுங்க. Teachers shouldn't. Sorry. Teacher shouldn't. Teachers must keep silence the children. Okay, that's fine. Mustn't. அதாவது ஒரு டீச்சரை வச்சு நீங்க இந்த 4 வசனத்தையும் சொல்லுங்க. shouldn't, mustn't. Instruction. Teacher mustn't beat Teacher mustn't. children. Okay, mustn't சொல்லிட்டீங்க. Shouldn't. Teacher should look after his students. அப்படியே அதை நான் சொல்லிட்டேன். அதே வேற ஏதாவது சொல்லுங்க. வேற சொல்லுங்க. சோ உங்களுக்கான டைம் விடுறேன் நான். நீங்க யோசிச்சுதை எழுதுங்க. ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், ரிச் கண்ட்ரிஸ், ஒர்க்கர்ஸ். இதுல ஏதாவது 2 பிக் பண்ணுங்க. 2 பிக் பண்ணி ஒரு ஆளுக்கு 4 வசனப்படி 8 வசனம் per person எனக்கு எழுதுவோம். அது முதலாவது ஆக்டிவிட்டி. 2வது ஆக்டிவிட்டி நிறைய பேர் எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. 12வது கிளாஸ் வீடியோ ஆக்டிவிட்டி அனுப்பியிருந்தாங்க. நான் என்ன பார்க்கல. அதை நான் சொல்றேன் இந்த இடத்துல. நான் என்ன பார்க்கல. நான் பார்த்து ஃபைனல் பண்ண போறது மண்டே தான் உங்களோட டியூ. ஸோ மண்டே தான் உங்களோட டெட் லைன். ஸோ மண்டேக்குள்ள எல்லாருமே எனக்கு அனுப்புவீங்க. அதாவது ஃப்ரைடே கிளாஸ் இருக்குது, அதுக்கு பிறகுதான் நான் பார்ப்பேன். ஸோ சாட்டர்டே சண்டே உங்களுக்கு பெரிய ஒரு லீவ். இன்னைக்கு வந்து வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 4 நாள் தாரு. இதுல 8 வசனம். ஃப்ரைடே வந்து நான் ஹோம்ஒர்க் தர மாட்டேன். இதுல 8 வசனம். அட் த சேம் டைம்ஸ் டே 12 அந்த வீடியோ ஆக்டிவிட்டியை எனக்கு செய்துட்டு ஆஸ் அ வீடியோவை எனக்கு அனுப்பி வைங்க. அதுதான் நம்மளோட ஹோம்ஒர்க். ஸோ அதுக்கு முதல் இந்தியன் கிளாஸ் ரீகேப் செய்வோம் என்றாக்கள் ப்ளீஸ் வித் யூ ஹேண்ட்ஸ் அப். எஸ், நான் நிறைய தரம் நானே இதை சொல்லிட்டேன், நானே சம்மரி பண்ணிட்டேன். இல்ல மிஸ் என்னால என்ன முறுக்கா இதை செய்து விட ஏலும், செய்ய முடியும், சொல்ல ஏலும் என்றாக்கள் ப்ளீஸ் வித் யூ ஹேண்ட்ஸ் அப். சரியோ பிள்ளையோன்றது வந்து 2வது கட்டம். இது உங்களுக்கான சான்ஸ். உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ல நீங்க வளர்த்து கொள்ள வேண்டிய அந்த நேரம் தான் இது. ப்ளீஸ் வித் யூ ஹேண்ட்ஸ் அப். No one? யாராவது? சோ நான் கூப்பிடவா யாரையும்? அபிலாஷினி தான் போன கிளாஸ் செய்த நீங்க. தீபிகா, can you? தீபிகா? Yes, ma'am. Yes, can you do the recap? Yes, sir. Yes, that's fine. That's good. Very good. So I appreciate you. So, okay, you can start right.
இது வந்து 13th கிளாஸ். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்ல பண்ணணுமாமே சிலர் இங்கிலீஷ்லயே பண்ணணும். ஹலோ, அது உங்களோட விருப்பம். நீங்க தமிழ்லயும் சொல்லலாம், இங்கிலீஷ்லயும் சொல்லலாம். 2 லாங்குவேஜ் சூஸ் பண்ணி நான் படிப்பிக்கிற மாதிரியும் சொல்லலாம். அது உங்களோட 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 பக்கம், உங்களோட கிரியேட்டிவிட்டி. ஓகே, what is happening now? யா நீங்க எப்படியும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதை நீங்க படிப்பிக்கிற மாதிரி படிப்பிச்சுன்னா சரி. இப்போ ஒரு 2 நிமிஷம் நீங்க தான் பிரியா மிஸ், நான் தான் தீபிகா, இப்படியே மாற போறீங்க. ஓகே, ஸ்டார்ட். நீங்க ஸ்லைட் மூவ் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட்னு சொன்னீங்கன்னா நான் மூவ் பண்ணுவேன். ஓகே, ரெடி. போடுங்க. What Start, is please. happening now? இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத தான் what is happening now அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஸ்டினா வந்து பார்க்க போறது. Move next slide. What are you doing now? இப்போது என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறது. what அப்படிங்கிறது வந்து கொஸ்டின், WH கொஸ்டின்ல வர்றது. ஆங்கிறது பீவர். யூ டூயிங் அப்படிங்கிறது வந்து என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது. நவுங்கிறது இப்போது. அப்ப what are you doing now அப்படிங்கும்போது என்ன இப்போது என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம். மூவிங் நெக்ஸ்ட் ஸ்லைட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ங்கிறது சாரி மிஸ், மைக் வந்து மியூட் ஆயிடுச்சு. ஓகே 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 மிஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கொஞ்சம் சாரி. நான் அட்டன் பண்ணட்டேன். யா, ஷூர். எஸ் தீபிகா, ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ஓகே, நீங்க இப்ப மியூட் பண்ணுங்க. இப்ப மிஸ்டர் புஷ்பராஜ் இதை கண்டினியூ பண்ணுவார். அவர் ஏதாவது இடையில ஸ்டக் ஆயிட்டாருன்னு சொல்லி சொன்னா நீங்க திருப்பி ரீகண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே, அதர்வைஸ் குட். நீங்க உங்களோட ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. ஓகே புஷ்பராஜ், யூ கேன். நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஷன் பார்த்தோம். அதாவது நிகழ்காலத்துல நம்ம இப்படி பேசுறோங்கிறது, அது வந்து ஐ எம் சிங்கிங் சாங்ஸ் நவ். அதாவது நம்ம இப்போ ஐ எம் சிங்கிங் சொன்னா நான் இப்போ பாட்டு பாடிக்கொண்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். அதே முக்கிய அது நெகட்டிவ்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஐ எம் நாட் சிங்கிங் நவுன்னு சொல்லி வரும். அதே கொஸ்டின் ஃபார்ம் பார்த்தோம்னா ஆம் ஐ சிங்கிங் சாங் நவ் அப்படின்னு வரும். அடுத்தது நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் வர்றது பார்த்தோம். ஸ்பீக் சொன்னா அதில் ஸ்பீக் அடுத்து ஐஎன்ஜி ஸ்பீக்கிங் சொல்லி வரும். கோன்னு சொன்னா ஐஎன்ஜி ஃபார்மோட கோயிங் சொல்லி வரும். அதே மாதிரி நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் இல்லாமல் பை லீடிங் ஐஎன்ஜி அண்ட் வேர்ப்ஸ் இண்டிங், அதாவது வேர்ப்ஸ்ல வந்து கடைசியா வை வந்து சொன்னா அது பிற்பாடு ஐஎன்ஜி ஃபார்ம் வரதும் பார்த்தோம். மற்றது ஷார்ட் வவல்ஸ்க்கு வந்து கடைசியா வர லெட்டர் வந்து 2 தடவை வருதுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் மிஸ் இது ஏற்கனவே சொல்லிடு மிஸ். சாரி, இது அந்த ஷார்ட் வவல்ஸ் சொல்லிட்டேன் மிஸ். கட்டிங்
ஓகே டபுள் அதனால எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொஞ்சம் வார்த்தைகள் பார்த்தோம். ஐ ஆம் லிசனிங் டு யூ நவ், வி ஆர் ஃப்ளையிங் டு இந்தியா டுநைட். நிகழ்காலத்துல நம்ம சொல்ற வார்த்தைகளை அடுத்தது பார்த்தோம். அங்கால யூஸ் ஆஃப் த பர்சன் கண்டினியூஸ், நம்ம நவ், ரைட் நவ், அட் த மூமெண்ட், அட் திஸ் டைம் அப்படிங்கிற 4 வார்த்தைகள் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஐ ஆம் வாட்சிங் த மூவி நவ். அதே மாதிரி நம்ம நவுக்கு பதிலாக ஐ எம் வாட்சிங் மூவி ரைட் நவுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வார்த்தைக்கு பின்பா அட் த மூமெண்ட், ஐ எம் வாட்சிங் த மூவி அட் த மூமெண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி யூஸ் ஆஃப் த பர்சன் கண்டினியூ, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம சொல்றதா இருந்தாலும் அதை வந்து திஸ் டேஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். ஐ எம் ஸ்டடிங் த பிகம் அ டீச்சர் திஸ் டேஸ். குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நான் டீச்சர் ஆகிறதுக்காக படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்க்கு வரும். அது அடுத்தது வந்து கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஐ எம் மீட்டிங் மை ஃப்ளைட் டு நைட், கட்டாயம் செய்யக்கூடியதை நம்ம வந்து அடுத்தது பார்த்தோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல கட்டாயம் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்றது. ஷீ இஸ் கோயிங் ஹோம் டுமாரோ, கட்டாயம் நம்ம போறதா இருந்தா அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம் அதுல. நெக்ஸ்ட் அதே மாதிரிக்கு ரிப்பிட்டேஷன் அண்ட் இரிட்டேட், தொடர்ந்து திருப்பி திருப்பி நம்ம தொந்தரவு கொடுக்கறது. அது வந்து அடுத்ததா பார்த்தோம் நம்ம. அதுல வந்து ஷீ இஸ் ஆல்வேஸ் கம்மிங் அண்ட் லேட் டு த கிளாஸ், தொடர்ந்து லேட்டா வரதா இருந்தா அந்த ஆல்வேஸ்ங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்குள்ள அந்த அதை பார்த்தோம் நம்ம. அங்கால கொஸ்டன் பார்த்தோம். ஆர் யூ ஸ்டடிங் நவ், அதுக்கு பதிலுக்கு எஸ் ஐ எம், அது இல்லாட்டி நோ ஐ எம் நோட்னு சொல்லலாம். வெயிட் அடுத்ததா அந்த யூசர்ஸ்ல வந்து 4 யூசர்ஸ் சொன்னீங்களா? ஆல்வேஸ் சொன்னேன். ஓகே மற்றது கட்டாயம் நடக்குங்கிறத சொன்னேன். ஓகே அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த தீஸ் டேஸ்ங்கிறது சொன்னேன். ஓகே ஓகே தட்ஸ் ஃபைன் ஓகே ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே क्वेश्चनல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. கொஸ்டின்ல வந்து அங்கால ஹிஸ்டரி கோயிங் டு த ஸ்கூல், அப்ப அதுக்கு நம்ம பதில் வந்து எஸ் ஐ சீஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி நோ சி இஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது we can use ing write the verbs. அதுல வந்து ing வராத வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். நீட், அண்டர்ஸ்டாண்ட், வாண்ட், லவ், ரிமெம்பர், அட், சி, ட்ரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து ப்ராக்டிஸ்க்கு வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படிங்கிற வார்த்தைகளை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஃபில்லிங் த பேலன்ஸ் இருக்குது. இடைவெளி நிரப்பதை பார்த்தோம். ஐ எம் வாட்சிங் ரியாலிட்டி ஷோ ஆன் டிவி. அதே மாதிரி இடைவெளி நிரப்புகள் நம்ம பார்த்தோம். ஐ எம் ஃபேவரட் டீம் ஆர் வின்னிங். அதுக்கடுத்து நம்ம ஐ எம் கீழே நீங்க இதை வந்து எப்படியா ரீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க. டைம் அங்கால போயிடும். நீங்க ஒப்ளிகேஷனுக்கு போங்க. ஒப்ளிகேஷன்ல இருந்து கண்டினியூ. ஒப்ளிகேஷன்ங்கிறது கடமைகள். அதுல வந்து நம்ம கட்டாயம் செய்யக்கூடிய கடமைகளையும் கட்டாயம் செய்யாமையும் விடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். மஸ்ட்ங்கிறது கட்டாயம் செய்யக்கூடியது. ஷுட்ங்கிறது கட்டாயம் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. அது வந்து ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் மஸ்ட்
அல்லது ஷுட் அதில் அதோட பேஸ் வேர்ப்பும் சேரும். அதில் அதுக்கு உதாரணம் வந்து யூ மஸ்ட் ஃபேஸ் மார்க்னு சொன்னா நம்ம கட்டாயம் ஃபேஸ் மார்க் வந்து அணியணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். Yeah, that was good. That was fine. That's what's really, really very good. So I appreciate you, Deepika and Mr. Who's that? Mr. Pushparaj. Yes, I really appreciate you both. So இப்படி நீங்க சொல்லல எனக்கு சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க மிஸ்டர் புஷ்பராஜ் அண்ட் தீபிகா ப்ளீஸ் கம் ஆன் ஹியர். ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க இப்படி சொல்லி கொடுக்கறதால உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு டபுளா படிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா? Isn't it? Mr. Pushparaj? திரும்பி ஒருக்கு அதை படிச்ச ஃபீல் ஒன்று இருக்கு டீச்சர். Okay, that's fine. Miss Deepika? மீட்டல் பண்ற மாதிரி இருக்குது. Yeah, Miss Deepika? எஸ் மேம், ரிமெம்பர் பண்ற மாதிரி. ஓகே, ரீகேப் தான் செய்ய சொன்னான். அதுக்குள்ள வேற என்ன விஷயத்தை நீங்க கற்றுக்கொள்றீங்க? Can you please explain it? படிக்கும் போதே கண்டிப்பா எல்லாத்தையும் நோட் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஏதாவது மறந்து சோ இப்படி நான் செய்ய சொன்னது அந்த அர்த்தம் வந்து உங்களுக்கு முதல் 2 கிளாஸ்லயும் விளங்கல. பட் இந்த கிளாஸ்ல வந்து நீங்க சண்டை பிடிச்சு கேக்குறீங்க. நான் சொல்றேன் மிஸ் ரியலி அப்ரிஷியேட் யுவர் கிளாஸ். உண்மையாவே நான் இதை எதிர்பார்க்கல இந்த கிளாஸ்ல. இன்றைக்கு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி தான் நினைச்சேன். பட் 2 பேர் போட்டி போடுவோம். இன்னொரு ஆள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணினது. ஓகே, 2 பேருக்கு சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லி ஹேண்ட் ரைஸ் அப் பண்ணிட்டு ரைஸ் டவுன் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க. ஸோ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஸோ இந்த நாளைக்கு வந்து நான் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் போடுவேன். தீபிகா அண்ட் புஷ்பராஜ் வெரி குட், ரியலி அப்ரிஷியேட் யூ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்தவங்க இவங்க சொன்னவங்க ஓகே, அவங்களுக்கு சான்ஸ் விட்டு அடுத்தவங்களுக்கான சான்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் தருவேன். ஸோ லக்ஷன், புஷ்பராஜ், தீபிகா 3 பேரும் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து மைண்ட்ல இருக்குது யார் யார் சொன்னேன் யார் யார் சொல்லலையாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இன்னொரு ஆளை தான் நான் கூப்பிடுவேன். ஸோ இந்த 24 கிளாஸ் முடிய எல்லாராலையும் வந்து தாராளமாக கதைக்கக்கூடிய ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் ஒன்று வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன். மேக் ஷுவர் பண்றேன், ப்ராமிஸ் பண்றேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி முதலாவது ஸ்டூடெண்ட் மஸ்ட் முதலாவது ஆக்டிவிட்டி, 2வது ஸ்பீச் ஆக்டிவிட்டி இப்போ திங்கட்கிழமை கிளாஸுக்கு முதல் எனக்கு சப்மிட் பண்ணி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை இதில் சொல்லிக் கொள்றேன். ஸோ இவ்வளவுதான் இந்தியா கிளாஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் கிளாஸ் ரைட் நவ். So thank you for joining here. We will meet to the next class, day 40. Thank you all. Good night. Thank you, Nick. Thank you so much. Good night. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். Yes. நான் வந்துட்டு இந்த ரமஜான் டைம்ல எல்லாம் கிட்டத்தட்ட 6 கிளாஸ் கிட்ட நான் அட்டன் பண்ணல. ஸோ பிகாஸ் வந்துட்டு நான் ஒரு பள்ளியில மொஸ்க்ல வந்து